அப்போ வந்து எனக்கு இந்த ஆன்லைன்ல இந்த பெரிய பெரிய ஸ்டார்ஸோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஹேட் வார்த்தைகளோட ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது வந்து எனக்கு ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சு. சுரபி பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு ஒரு டெம்ப்ளேட்ல உட்கார்ந்த ஒரு கேரக்டர்னு தோணுச்சு. விச் இஸ் ஒருத்தன் வந்து ஒரு பேஷன் அச்சீவ் பண்ணணும்னா பின்னாடி ஒரு பொண்ணு வந்து எப்பவுமே நீ என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள ஜெனரலி ஆப்ரேட் 100%. சைல்டுஹுட் சின்ன வயசுல இருந்து நான் ஒரு 1000 வாட்டி கேட்ட பாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய வாட்டி கேட்டேன். அந்த மாதிரி பாட்டுனா ஒரு நாள் அப்பல இருந்து இந்த பாட்டு விஷுவல் இல்லைன்ற கோவம் வந்துடும். நல்ல பாட்டு விஷுவல் இல்லை. ஃபர்ஸ்ட் ரிஹர்சல் பண்ணும்போது 8 minutes வந்து நானே நடிச்சிட்டேன். ஃபுல்லாக ப்ராப்பர் லைட்டிங்கோட ப்ராப்பரா எல்லாமே. நீங்க ரெடி தான் அப்போ. நாலா சூப்பர் ஸ்டார் ஃபேன். ஓகே, ஸோ படத்துலேயே தெரியுது. வணக்கம் ஹிலா, நைஸ் டு மீட் யூ. ஒரு 5 வருஷம் ஆச்சு உங்க பியார் பிரேமா காதல் வந்து. உங்களுக்கு தெரியும் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்ல இருந்து என்னோட அப்போ நெக்ஸ்ட் படம் எப்போ என்ன ஏது அப்படின்னு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் உங்களுடைய செகண்ட் படம் இப்போ வந்திருக்குன்றதுல எனக்கு சந்தோஷம். அண்ட் அதை பார்த்ததுல கண்டிப்பா பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதா தான் நான் பாக்குறேன். நிறைய சின்ன சின்ன டச்சஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் சில டிசிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த டிசிஷன் எடுத்துக்கான காரணம் என்ன ஏதுன்னு பேசலாம் தான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் அப், இதனுடைய ஆரம்ப புள்ளியாக நீங்க என்ன பாக்குறீங்க? இந்த கதையோட ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஐடியா இங்க இருந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இந்த எதை சொல்லுவீங்க? எனக்கு பர்சனலா வந்து ஒரு கதை எழுதுறதுக்கு முன்னாடி என்ன ஏதாவது இம்பாக்ட் பண்ற விஷயத்தை வச்சுதான் எழுதணும்னு நினைப்பேன் நான். ஈவன் பியார் பிரேமா காதல் வந்து ஒரு சின்ன விஷயம், இம்பாக்ட் பண்ண விஷயத்தை வச்சுதான் எழுதுனேன். அதே மாதிரி இதுக்கும் அந்த இம்பாக்ட் பண்ற விஷயம்ன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த ஆன்லைன்ல இந்த பெரிய பெரிய ஸ்டார்ஸோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஹேட் வார்த்தைகளோட ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது வந்து எனக்கு ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, ரொம்ப ஒரு நடிகர் சார்ந்த வழியா இல்ல உங்களுக்கு எனக்கு ரொம்ப இவரை பிடிக்கும் இவரை மட்டும் திட்டுறாங்களா இல்ல ஜெனரிக்காவே? லைக் விஜய் சார் ஃபேன்ஸ், அஜித் சார் ஃபேன்ஸ் சண்டை போடுறதா இருக்கட்டும், ரஜினி சார் ஃபேன்ஸ் சண்டை போடுறதா இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், அங்கதான் நீங்க இம்பாக்ட் ஆச்சு. நம்ம ஒரு கதை பண்ணலாம், இந்த ஒரு ஆர்டிஸ்டோட இத ஜேர்னியை காட்டுவோம். அந்த ஜேர்னியை பார்த்தாங்கன்னா எல்லாருக்குமே வந்து எல்லா ஆர்டிஸ்ட் முன்னாடியும் ஏதோ ஒரு வழி இருக்கு. அதை நம்புறீங்களா? in terms of like இவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் புரிஞ்சா இவங்க அடுத்த நாள் ட்விட்டருக்கோ ஃபேஸ்புக்கோ போகும்போது இன்னும் கொஞ்சோண்டு மரியாதையோட நடத்துவாங்க. அந்த நம்பிக்கைக்காக மட்டும்தான் அந்த படம் பண்ணேன், உண்மையாவே சொல்றேன். ஓகே, ஏன்னா சினிமா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்ல நம்மள. எனக்கு அப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் நான் ஃபிலிம் மேக்கராவே இருக்கேன். ஸோ அந்த மாற்றம் கொண்டு வர முடியுமான்ற ஐடியால ஆரம்பிச்சதுதான் ஸ்டார். பட் அது எவால்வ் ஆகும் போது நிறைய விஷயங்கள் மாறிச்சு. லைக் அதை மட்டும் ஒரு பிரீச்சி அதை மட்டும் சொல்லுன்ற மாதிரி கதை போகாம அஃப்கோர்ஸ் எங்க அப்பாவோட ஐடியா உள்ள வந்துச்சு. அந்த மாதிரி அந்த எவால்வ் ஆகும்போது வேற விஷயம். பாண்டியன். அண்ட் அவருக்கு எடுத்த உடனே ஒரு டெடிகேஷன் கார்டு இருக்கு இல்லையா இந்த ஃபிலிம்? ஏன்னா the reason I ask you that is ஒருவேளை அவருக்காக ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல எடுக்கப்பட்ட ஒரு அப்படி ஆரம்பிக்கல, பட் எவால்வ் ஆகும்போது அது அப்படி மாறிச்சுன்றான். ஓகே, இதுல வந்து இது ஆப்வியஸ்லி ஒரு நடிகன் ஆகணும்ன்ற ஒரு வெறி, நடிகன்ன்றதோட நட்சத்திரம்னு தோணுது. அந்த ஒரு வெறி இருக்கிறேன்னு போது நான் டக்குன்னு நினைச்சேன் நீங்க ஒரு இயக்குனராக it probably would have been a bit more tempting for you to make a film about a guy who wants to become a director. ஏன்னா that's more personal for you அப்படின்னு யோசிச்சேன். How do you see this? எனக்கு ஆக்சுவலா அப்படி தோணல. ஏன்னா நான் வந்து எனக்கு ஒரு ஸ்டார் அப்படின்ற போது இப்ப நாலா சூப்பர் ஸ்டார் ஃபேன். ஓகே, சோ படத்துலயே தெரியுது. சோ இப்ப நம்ம ஒரு கதையை சொல்ல போறோம். எஸ்பெஷலி நான் இந்த கதையை வந்து ஒரு கனவு இருக்கிற எல்லாருமே ஸ்டார்ன்ற தீம்ல தான் நான் சொல்லணும்ன்றது முடிவு பண்ணிட்டேன். சோ இந்த கனவு வந்து ரொம்ப எல்லாருக்குமே ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கனவா இருக்கணும் அவசியம் இல்லை. நம்ம வந்து காட்ட போறது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒருத்தர் ஆக்டர் ஆக போறான். இந்த ஆக்டர் ஆகிறன்ற விஷயம் ஜேர்னி வந்து எத்தனை பேருக்கு கனெக்ட் ஆகாது. ஸோ அதனால வந்து நான் வந்து கான்சியஸா என்ன பண்ணிக்கிட்டேன்னா வந்து இது வந்து ஒரு சினிமா படமா இருக்கக்கூடாதுன்ற கிளாரிட்டி ரைட்டிங்ல இருந்தே இருந்துச்சு. சினிமா படத்துல சீன்ஸோ சினிமா பத்தின விஷயங்கள் நிறைய பேக் டு பேக் இருக்கக்கூடாது, ஒரு லைஃப் தான் காட்டணும். ஓகே, ஒரு லைஃப் ஜேர்னி தான் நம்ம காட்டணும் அப்படின்றதான் கிளியரா இருந்தேன் நான். லைக் நம்ம இன்டர்வியூ வித் நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு ஸ்பாய்லர் வார்னிங் மட்டும் ஆரம்பத்திலே போட்டுருக்கேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த ஹெல்மெட் ஃபைட் சீன் இருக்குல்ல படத்துல,
ஸோ எனக்கு என்னன்னா வந்து அவனுக்கு அந்த சினிமா எவ்வளவு பேஷன்றதை காட்டுறதுக்கான சீன்ஸ் வந்து சினிமா வச்சு சொல்லக்கூடாது. எனக்கு அவனோட லைஃப்ல ஒரு விஷயம் நடக்குது, அப்போ ஒரு சண்டை வருது, சண்டையில அந்த ஹெல்மெட் வச்சு அந்த பேஷனை காட்டணும்னு தான் என்னோட ஐடியா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இல்ல எனக்கு புரியுது. அது இன்னொரு ஒரு கேள்வி கூட எனக்கு பதில் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். விச் இஸ் அந்த ப்ராசஸ்க்குள்ள பெருசா இந்த படம் இறங்காததுக்கான காரணம் என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஆரம்பத்துல அங்கங்க நீங்க ஆக்டிங்க்கும் ஓவர் ஆக்டிங்க்குமான வித்தியாசம் அப்பாவும் பையனும் அப்பப்போ பேசிக்கிறாங்க. அண்ட் இவர் ஒரு ஆடிஷனுக்கு போறாரு, அதெல்லாம் நடக்குது. பட் பெரும்பாலும் இந்த படம் வந்து த ரிகர்ஸ் ஆஃப் ஆக்டிங் இருக்கு இல்லையா, இவன் எப்போ இவனுடைய முக அசைவுகள் அதை எப்படி ஒர்க் பண்றான், அவனுடைய எமோஷன்ஸ்ல எப்படி ஒர்க் பண்றான், இன்னொரு கதாபாத்திரத்துக்குள்ள இறங்கக்கூடிய அந்த வேலையை எப்போ இவன் பண்ண ஆரம்பிக்கிறான் முழுமையாக. Technically it doesn't really get into it. இல்ல performance பொறுத்தவரை. Correct. Yeah, that's a conscious decision. So exactly அந்த பாம்பே எபிசோடோட ரீசனே அதுதான். நம்ம போயிட்டு அவன் வந்து அந்த ஆக்டிங் கோச் அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தான்றது ஒரு ஷாட் தான் காமிச்சிருப்போம். ஆமா, எனக்கு அந்த டீடைல்ஸ்க்குள்ள போறதுக்கு ஏன்னா இப்போ ஒரு சைக்கிளிஸ்ட் பத்தின படம் நம்ம எடுத்தோம்னா அந்த சைக்கிளிங்ல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் காட்டுவோம். பட் என்ன இதை வந்து அது பண்ணக்கூடாது, ரீசன் ஒண்ணுமே இல்லை. எனக்கு வந்து இதை வந்து ஒரு லைஃபா காட்டணும் தான் எனக்கு ஆசையா இருந்துச்சு. அந்த நுணுக்கங்கள் காமிச்சு அது பண்ணோம்னா எனக்கே அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படியா? அது எதுக்கு காமிச்சுட்டா எத்தனை பேர் பார்ப்பாங்க? சினிமா பத்தி தெரிஞ்சவங்க மட்டும் தான் அது பிடிக்கும். அந்த நுணுக்கங்கள் பத்தி ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் தான் அதை கவனிப்பாங்க. எனக்கு அது தேவையில்லை. எனக்கு தேவைப்பட்டது வந்து அவன் அங்க போறான், ஃபெயிலியர் ஆகி வெளியில வரான், அவங்க அப்பா சொல்றாருல, எனக்கு அதுதான் தேவை. எனக்கு நீ வந்து கத்துக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு, உன்னை சுத்திதான் இருக்கு, கத்துக்கோ அப்படி சொல்றாருல. ஆமா, அதுதான் எனக்கு கதையா இருந்துச்சு எனக்கு. ஓகே, மேபி அப்பா அப்படிங்கறதுனாலயோ என்னவோ வாரணமாயிரம் எனக்கு நிறைய யோசிச்சிருந்தேன் நானு. விதன ஒரு கான்சியஸ் இன்ஃபுளுன்ஸாக இருந்துச்சா? ஏன்னா ஸ்ட்ரக்சரலி கூட நிறைய விஷயங்கள் எனக்கு பொருந்தின மாதிரியே இருந்துச்சு. டெலிபோன் பூத் சீன் ஒரு பொண்ணு போகுது, இன்னொரு பொண்ணு வருது, ஒரு கமிங் ஆஃப் ஏஜ், காலேஜ்ல ஆல்மோஸ்ட் ஒரு ஏத்தின்ற ஒரு ஃபீலிங்கோட ஒரு பாட்டு. நோ டவுட். ஏன்னா அவரு எனக்கு நான் சினிமாக்குள்ள வரும்போது நான் சின்ன அந்த வாரணமாயிரம் வரும்போது நான் காலேஜ் பையன், நான் படம் பாக்குறேன், எங்க அப்பா கூட சேர்ந்து பாக்குறேன். அவர் அப்பாவுக்கு வந்து டெடிகேஷன் போறாரு, நம்ம அப்பாவுக்கு இப்படி போகணும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு அங்கதான் நடக்குது. சோ அதனால அது ஆப்வியஸா அந்த விஷயங்கள்ல இருக்குல்ல. டெலிபோன் பூத், எனக்கு இன்ஃபேக்ட் அந்த ஷாட் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது. போய் பேசுறதுக்கு முன்னாடி ஐ ரிமெம்பர் திங்கிங் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருந்துச்சு விஷுவலி அப்படின்னு தோணுச்சு. ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு க்ளோ இருந்துகிட்டே இருக்கும்ல ஓவரால் இருந்துட்டு, அந்த ரெட் கலர் பூத் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு இமேஜாவே மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபில்ம் மெயின்லி இந்த ஃபாதர் அப்படிங்கிற ஒரு சென்ஸ்ல யூ ரியலி கனெக்டட் வித் தட் ஃபில்ம். எக்ஸாக்ட்லி. எனக்கு அந்த ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆயிடுச்சு அதுல. ஓகே, சோ அது வந்து என்னோட சின்ன வயசுல எனக்கு இம்பாக்ட் பண்ண படம் அது. சோ அந்த இம்பாக்ட மீறி நான் ஒண்ணு பண்ண முடியாது, அதுக்குள்ளதான் நான் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த ஒரு மேபி ஒரு ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸா இது நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல அந்த மகனுக்கு வந்து தான் அப்பா மேல ஒரு பெரிய ஒரு நன்றி இருந்துகிட்டே இருக்கு. படம் ஆரம்பத்துல இருந்து வாய்ஸ் ஓவர் வழியா இது வழியா அங்கங்க ரெஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கும். இதுல இவன் அவ்வளவு வெளிப்படையா அதை எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு நபராக எனக்கு பெருசா தெரியல இந்த ஒரு ஃபிலிம்ல. கேன் யூ டெல் மீ அபௌட் தட்? லைக் கொஞ்சம் ரியலிஸ்டிக் டச்சஸ் இருக்குன்றது என்னோட ஐடியா. நம்ம எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் நானு அப்பாட்ட போயிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து தேங்க்ஃபுல்லாவோ அப்படி பேச மாட்டோம். லைக் அது உள்ள இருக்கும், அவ்வளவுதான். ஸோ மேக்சிமம் பசங்களோட அப்பா அப்படிதான் பண்ணுமா, அப்பானா அப்பாவுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அப்பாட்ட போயிட்டு நம்ம வார்ம்தா ஒரு ஹக் கூட பண்ண மாட்டோம். லவ்னால ஒரு படம் என்ன எடுப்போமே ஒழிய ஹக் பண்ணதே கிடையாது நம்ம மேக்ஸிமம். அது many சோ அதனால சொசைட்டில பல பேருக்கு அந்த மாதிரி தான். அதாவது ஸ்டார்ல ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ்ல தான் ஒரு ஹக் வரும். பையன் ஒரு கடைசியில நீங்க கேக்குறதுக்கான பதில் லாஸ்ட்ல போய் ஒரு ஹக் பண்ணுவான். அது வந்து ஒரு அவனுக்கு ஒரு பட் என்ன சொல்லுங்க, அந்த இடத்துல கூட எனக்கு உங்களுக்கு இந்த ஒரு வரி இருந்துச்சா, ஒருவேளை இவனுடைய நல்லத்தனத்தை கேள்வி கேட்டுருவாங்களோ? ஏன்னா இவன் யாருக்குமே ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு கிராட்டிடியூட் இருக்கிற ஒரு ஆளாகும். இன்ஃபேக்ட் ஒரு சீன்லி இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், அவன் தன்னைத்தானே நான் நல்லவன் இல்லைன்னு கூட அவன் வெளிப்படையா தான் சொல்லிக்கிறான். அப்படின்னும் போது சரி, நீ என்ன உங்க அப்பா அந்த இருதய பிரச்சனைக்கு அவர் காசு செலவழிக்கல, நீ அதை பொறுத்து பெருசா பேசின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அவர்கிட்ட. அந்த செலவு கூட வேற ஒரு பொண்ணுதான் பண்ணுது. நீ எப்போ நீ இவங்களுடைய ஏன்னா ஒரு கனவு ஒருத்தர் அச்சீவ் பண்ணணும்னா அவன் மெனக்கெடுறான், பட் அவனை சுத்தி இருக்கிறவங்களும் பல விஷயங்களை கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதை நீங்க கான்செப்ட் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. So I was like, okay, where does he begin to feel, என்ன சொல்றது, were you worried that people may think he's an asshole? அவங்க வந்து people, I want people to think he's an asshole.
ஏன்னா அதுதான் வந்து ரியல்னு நான் பாக்குறேன். பேசிக்கலி பீட் எனி ஹியூமன், நம்ம அவ்வளவு ஃபிளாஸோட நிறைஞ்ச ஒரு விஷயம் தான் நம்ம. ஸோ இந்த ஃபிளாஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த லேர்னிங்ல நம்ம கத்துக்கிட்டு மாத்த ட்ரை பண்றோம்ல, அதுதான் நம்ம லைஃபோட ஜேர்னி. ஸோ இதுதான் டிரான்ஸ்லேட் பண்ண நினைச்சேன் நான். அவன் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆக்டிங் கத்துக்கிறதுக்கான சீன்ஸ் கிடையாது, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இவன் இன்டர்னலா வந்து அஸ் அ பர்சனா இஸ் கெட்டிங் பெட்டர். அவன் எங்க பெட்டர் ஆறான், ஒரு பாயிண்ட்ல பெட்டர் ஆறான்ல, அப்பதான் அவன் ஜெயிப்பான் அப்படின்றதுதான் இது ஒரு ஃப்ளோ. நீங்க இந்த ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு வார்த்தையும் கூட நீங்க சொன்னது, ஜெயிக்கிறது தோக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பலமுறை மென்ஷன் அப்பா பையன் பேசிக்கும் போதும் சரி, இல்ல ஈவன் அந்த ஒரு இன்டர்வியூவர் கூட இவங்க கிட்ட சொல்லுவாரு, எங்க சார்பில் நீ போய் ஜெயிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி. நீங்க இந்த ஜெயிக்கிறதுக்கும் தோல்விக்குமான வித்தியாசம் என்னவா பாக்குறீங்க? இந்த வாழ்க்கையில ஜெயிக்கிறது தோக்குறதுன்னா என்னவா பாக்குறீங்க? எஸ், இப்ப இந்த இன்டர்வியூவர் சொல்லும் போது நீ இப்ப எங்களுக்காக ஜெயிச்சுட்டு வானும் போது ரொம்ப எமோஷனலா இது ஜெயிக்க போற மாதிரி இருக்கும். அந்த வயசுல அவனுக்கு ஜெயிக்கிறது வந்து சினிமால ஸ்டார் ஆகுது. இதுவே ப்ரீ கிளைமேக்ஸ்ல அவங்க அப்பா வந்து சொல்றாருல, வாழ்க்கையிலயும் இதுலயும் சேர்ந்து ஜெயிக்கிறதாண்டா ஜெயிக்கிறாங்கல்ல, அங்கதான் அவன் வந்து உண்மையான ஜெயிக்கிறதா இங்கதான் கத்துக்கிறான். ஸோ இந்த கிராஃப் த்ரூ அவுட்டா இருக்கும். ஸோ என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா, ஜெயிக்கிறதுன்றது நம்ம பெட்டர் பர்சனா மாறுறது தான் ஜெயிக்கிறது. அததான் இதுல சொல்ல ட்ரை பண்ணிருக்கேன். என்னவே கவின் ஆப்வியஸ்லி இந்த ஏர்லி போர்ஷன்ஸ் எல்லாம் பேசும்போது அந்த காலேஜ் போர்ஷன்ஸ் எல்லாம் he really pulled off that அந்த the energy of that space அப்படி எனக்கு தோணுச்சு. I thought and அந்த ஸ்பேசஸ்ல was the look modeled after anybody in specific, anything in specific? Like all the, and it's a very nostalgic sort of look. All the heroes, sometimes Ajit sir, Vijay sir, Surya sir oda Varnamayiram, ரஜினி சார், நிறைய இடத்துல பாடி லாங்குவேஜ் ரஜினி சார், இது எல்லாமே இருக்கணும். ஏன்னா இந்த படம் வந்து இவன் வந்து சின்ன வயசுல இருந்தே தன்னை ஹீரோன்னு இமேஜின் பண்ணிக்கிறான்ல, அதனால எல்லா ஹீரோட ரெசம்பிளன்ஸும் இருக்கணும், லுக்ல இருக்கணும்ன்றது கான்சியஸ் டிசிஷன். ஓகே, ஜெனரலா நீங்க வளர்ந்து வரும்போது நீங்க பார்த்த படங்கள் எசென்ஷியலி இல்லையா? தட்ஸ் வாட் யூ சேயிங். அந்த டைம்ல அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஆரம்பத்திலேயே படையப்பா ரெஃபரன்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. Do you want to talk to me about some of these films that really affected you, that you felt like okay, நான் இந்த படத்துல கண்டிப்பா இந்த படங்களை நான் கண்டிப்பா எப்படியாவது உள்ளுக்குள்ள கொண்டு வந்துடணும்ன்ற மாதிரி? அது வாரணமாயிரம் மட்டும்தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாரணமாயிரம் தான், வேற எதுவும் அப்படி எதுவும் ஃபீல் ஆகல. ஓகே, மேபி முகவரி. எஸ், முகவரியில எனக்கு வேகா தான் ஞாபகம் இருக்கு, ரொம்ப சின்ன வயசுல பார்த்த படம் தான். எனக்கு டக்குன்னு எப்ப ஞாபகம் வந்துச்சுன்னா, ஒவ்வொரு முறையும் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு கெட்டது ஒண்ணு நடக்குது இல்ல, கெட்டதுன்னா அவனை தடுக்குதுல ஏதோ ஒண்ணு, ஓகே இப்போ முடிஞ்சிடும்டா, இப்போ இனிமேல் நம்ம கனவு ரியலைஸ் அப்படின்னு நடக்கும்போது அந்த இடத்துல டக்குன்னு ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது இல்ல. பட் இந்த ஜானர் ஆஃப் மூவிஸ் எல்லாத்துலயுமே அப்படிதானே இருக்கும். பட் எனக்கு முகவரியில எனக்கு இப்போ வரைக்கும் மைண்ட்ல டக்குன்னு ஞாபகம் சீன் வந்து அந்த சீட் எழுதி போடுவாங்களே, அந்த சீன் தான். அந்த ஃபேமிலியே சேர்ந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ண பாத்தீங்க, அதுதான் இந்த படம் வருது. குடும்பமாக எஸ்பெஷலி அந்த ஃபியூனரல் சீன் இல்லையா, அதுல இந்த ஃபேமிலி டைனமிக் முழுமையாக வருது இல்ல வெளியே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இந்த ஃபிலிம்ல. ஏன்னா பல முறை வந்து நமக்கு எனக்கு என்ன தோணும்னா, நம்ம நிஜமாவே சில ஃபியூனரல்ஸ் எல்லாம் போகும்போது சோகம் இருந்தாலும் கூட சோகம் மட்டுமே இருக்காது. 100%. That is also inspired from my personal life. அப்படியா? என்னோட அப்பா தான் இறந்துட்டாங்க. இறந்தப்ப நான் சின்ன பையன், ஒரு 10th கூட படிச்சுட்டு இருக்க மாட்டேன் நினைக்கிறேன். நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவருக்கு, எனக்கு அப்பா தான் இறந்த அன்னைக்கு அங்க ஃபியூனரல் டைம்ல நாங்க 2 பேர் போய் பிரியாணி சாப்பிட்டோம். போய் பிரியாணி சாப்பிட்டு வந்தோம். ஸோ அந்த இப்போ வந்து இப்படி திருப்பி கதையை எழுதும் போது எனக்கு வந்து இந்த இடத்துல அவனுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வேணும். அந்த ஹாப்பி நியூஸ் யூஸ்வலா எனக்கு வேணாம். யூஸ்வலா ஒரு ஃபோன் காலோ இல்லாட்டி ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ண ஜெயிக்கிறானோ அது எனக்கு வேணாம், இன்ட்ரெஸ்டிங்காக டெலிவரி பண்ணுன்றது ஐடியா. ஸோ இப்போ இது யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அப்பா இறந்து போன பிரியாணி சாப்பிட்ட மூமெண்ட் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அதே இதையும் அப்படி கல்மினேட் பண்ணும்போது இந்த சீன் கிடைக்குது. அது வாழ்க்கையை பத்தின ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பலமுறை நம்ம வந்து அந்த மாதிரி இடத்துல நம்ம யாரோ ஒரு நல்ல ஜோக் சொன்னா நம்ம சிரிச்சிட்டோம்னா நம்ம சோகமா இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அந்த ஜோக் நல்லா இருந்துச்சு, சிரிப்பு வந்துச்சு, அதனால நான் இவங்களை வெறுக்கிறேன், உங்க மேல எனக்கு ஃபீலிங் இல்லைன்னு ஆயிராது. அண்ட் ஆல்சோ பர்சனலி மேபி இது எத்தனை பேர் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, I find death should be a celebration. Like not all death, but death, actually it should be a celebration. ஒரு முழு வாழ்க்கையை வாழ்ந்த பிறகு celebration தான் நான் பர்சனலா நான் நம்புறேன். எனக்கு வந்து எனக்கு ஒரு ஃபியூனரலுக்கு போகும்போது கூட இது மாதிரி வயசானவங்களே இறந்து போகும்போது I'll be very happy that they are going to a better space அப்படின்ற மாதிரி தான் நான் அதை பார்ப்பேன். இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு அனுபவத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தன்னுடைய சிப்ளிங்க இழந்துட்டாரு எதிர்பார்க்காம. அந்த ஒரு ஸ்பேஸ்ல கூட நான் சொல்றேன், ஒரு மனுஷன் எவ்வளவுதான் அழுவோம்,
at one point it gets too much for you, even as a psychological thing. Parisiya was crying. And நடுவுல அந்த டைம்ல I think காலேஜ்ல இருந்தோம். அதுல ஒரு பையன் வந்து ஏதோ ஒரு ஜோக்கோ ஏதோ சொன்னா அந்த டைம்ல ended up laughing. அதான் so human, அது அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி இல்ல நினைச்சு பாருங்க. ஆனா வெளியில இருந்து பார்த்துட்டு உனக்கு கொஞ்சம் கூட அன்பே இல்லையா நம்ம நினைக்க முடியாது. And also இந்த ஃபேமிலி என்னதான் இருந்தாலும் அந்த அப்பா எவ்வளவு லவ் பண்ணாங்கன்றது அது ஒரு கான்சிக்வன்ஸ் சீக்வென்ஸ் சீன்ஸ்லயே வந்துரும். அப்சல்யூட்லி. அவங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்பதான் அவங்க யாரு என்னன்னு தெரியல, அந்த ஐடியாவே இல்ல. ஐ திங்க் நாகேஷ் படம் ஞாபகம் வந்துச்சு, அந்த இருமிட்டே இருப்பார்ல. எனக்கு இருமல் தாத்தான்னு சொன்னாங்க. எனக்கு எந்த படத்துல வரும் ஆக்சுவலா? சர்வசுந்தரம் வருமா? ஐ திங்க் சோ. பட் என்னோட இன்ஸ்பிரேஷன் எதுக்கு சொல்லுவானே, டாம் அண்ட் ஜெர்ரி. யூ நெவர் see that lady. அவங்க கரெக்ட். குரல் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். that's true. And even on a deeper way it worked because I feel like ஒரு வயசான பிறகு அவங்கள நம்ம பெருசா பார்க்க மாட்டோம். பிகாஸ் நம்ம பார்வை வந்து அவங்க மேல கன்சிஸ்டன்டா இருக்கா அப்படின்னா மேபி நான் அட்லீஸ்ட் நான் குழந்தையா இருக்கும்போது நான் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கும் போதெல்லாம் வெரி ட்ரூ பாட்டி தாத்தா ரொம்ப பிடிக்கும். அவங்க இருப்பாங்க ஆனா நான் கண்ணு கொடுத்து அப்சர்வ் பண்றேன், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அவங்க பாட்டுக்கு அப்படியே பாட்டி அங்க. சோ அந்த விதத்துல கூட இட் ரியலி வர்க். அவங்க குரல் கேட்டுட்டே இருந்துச்சு. அண்ட் எமோஷனலாக லைக் அவங்க கொடுத்த ஒரு காசு வந்து இவனுக்கு ஒரு தேவையான ஒரு மொமெண்ட்ல பயன்படுது. ஐ ரியலி என்ஜாய்ட் தட். என்னோட ஃபேவரட் மொமெண்ட் கேட்டீங்கன்னா அந்த மொமெண்ட் அது செகண்ட் ஹாஃப்ல கண்டினியூ ஆகும்ல. இவனோட ஃபேவரட் பர்சன் இந்த உலகத்திலேயே கேட்டீங்கன்னா அப்பத்தான். அந்த அப்பத்தா ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது ஜிமிக்கி. சோ அந்த கனெக்டர் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. So when you are writing something, for example, okay, இந்த குடும்பத்துல அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்க, இங்க ஒரு பாட்டியை சேர்க்கிறோம் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷனே அவங்களை இப்படி காமிக்கிறோன்றதுக்கு you look for ideas that really worked for you in the head. Like for example, எது கேட்க வரேன்னா, இதுக்கு முன்னாடி when you are talking about another idea, you said அது என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு, so I wanted to bring it here. So here you are suddenly saying டாம் அண்ட் ஜெர்ரில எனக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சது. இப்ப டாம் அண்ட் ஜெர்ரி என்ன அஃபெக்ட் பண்ணுச்சு, என் சைல்ட்ஹுட் ஃபுல்லா அஃபெக்ட் பண்ணது இதுல இது. அதனால பட் I find it very interesting. I like that நீங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு மைண்ட்ல ஒரு ஓரமாக இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னைக்கோ ஒரு நாள் அது வெளியில பண்ணவே முடியாது. அந்த டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணி வைக்கவே முடியாது. ஜஸ்ட் அது வந்தா உண்டு வரும்போதுதான் தெரியுது. ஓஹோ அப்படியே தெரியும். And many great economical editing choices தோணுச்சு எனக்கு. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லைக் அவ வந்து அவளை பார்த்த உடனே பஸ்ல பட்டுன்னு ஒரு சாங்குக்கு மறுபடியும் திரும்ப போனேன். லைக் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்லி இன் a film, இல்ல ஒன்லி இன் a theater. அந்த ஒரு the high of meeting somebody new that you like. ஆர் இவன் வந்து என்னடா இவங்க வெறுப்பேத்துறாங்களே காலேஜ்ல அப்படின்னு தூரத்துல இருந்து பார்த்துட்டு கிட்டாரை இப்படி கதை மாதிரி இப்படி வச்ச உடனே நேரா இந்த ஃபைட் கிட்ட எல்லாம் கிடையாது, நேரா we go to the collegeன்ற ஒரு மொமெண்டா இருக்கும். many choices I kept thinking. But to be frank, அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அவன் போய் கிட்டார் எடுத்து போய் அடிக்கிறது தான் ஆக்சுவல் ஸ்கிரிப்ட். பட் ஆனா ஷூட் பண்ணும்போது டைம் இல்லாதப்ப நான் அங்க கால் எடுக்க வேண்டியது இருக்கு. அப்பதான் எனக்கு இந்த எடிட்டிங் மைண்ட்ல வருது, எதுக்கு அம்மா போய் எதுக்கு அடிச்சிட்டு இருக்கணும், இங்க வச்சா அழகா இருக்கே அப்படின்றது அங்க இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்த உடைக்கிறது இல்ல, ஸ்பாட்ல இருக்கிற பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படி நான் டிசிஷன் எடுக்கும்போது என் டீம் என் டிஓபி ஷோரா வேணாமா அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி இப்ப அட்லீஸ்ட் நீங்க நோட்டீஸ் பண்ணி சொல்ற அளவுக்கு இருக்குல்ல அது. இந்த மாதிரி I remember thinking several moments like that. Okay, நம்ம ஒன்னு எதிர்பார்க்கிறோம் ஆனா அங்க நடக்கு. லைக் இன்னொரு சாய்ஸ் சொல்றேனே. ஒன்ஸ் I think அவங்க வீட்டுக்கு அவன் அடி வாங்கிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு வருவான். வந்த உடனே அவங்க அம்மா வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பார்வையாளராக நம்ம என்ன எதிர்பார்ப்போம், அவங்க எது கத்துறாங்க, ஏன்டா போய் சண்டை போட்டு அடி வாங்கிட்டு இப்படி வந்திருக்கேடான்னா அவங்க புலம்புறது வேற ஏதோ இங்க ஒரு பொண்ணு வருதுன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. So I like that you just skip that whole portion of குடும்பம் இவன் அடி வாங்கினதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் கொடுக்குறாங்க. அதான் நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான் இதுல என்ன பாக்குறேன். அப்ப தான் டெத் சீன்ல இருந்து கட் பண்ணா 2 ரேண்டம் சேஞ்ச் நடந்துட்டு இருப்பாங்க. சோ அது இருக்கணும்னு அவசியமே இல்ல. பட் ஸ்டில் ஒரு சின்ன ஒரு கோக்கினஸ் ஆட் பண்ணுது இல்ல. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலா நான் பாக்குறேன். நாஸ்டால்ஜியாவை கேஷுவலா அணுகுன விதமும் எனக்கு பிடிச்சது. தேங்க் யூ. நல்லா இருந்தது நோக்கியா போன்லாம் மறுபடியும் பாக்குறதுக்கு. நானும் தேடிட்டு இருக்கேன் எங்கேயாவது வாங்கினா இதை விட்டுட்டா கொஞ்சம் இன்னும் தூக்கம் பெட்டரா வரும் நினைக்கிறேன். பட் இதோ நாங்க பீரியட் ஃபில்ம் பண்றோம் அப்படின்ற ஒரு
பாருங்களேன் நாங்க எப்படி உருவாக்கி வச்சிருக்கோம் அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு வரல. அது எனக்கு ஆமா இது ஒரு உலகம், இதை நாங்க கேப்சர் மட்டும் தான் பண்றோம். என்னோட மை பிரதர்ஸ் ஆல்சோ சேயிங், அவர் என்ன சொன்னா இந்த யூஸ் பண்ண வார்த்தைகள் கூட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எங்க சில இடத்துல ஜீன் யூஸ் பண்றீங்க, சில இடத்துல தலைன்னு யூஸ் பண்றீங்க, கடைசியில ப்ரௌன் வருது, அதுவும் அந்த காலகட்டங்கள் அதே காட்டுது அப்படின்னாரு. சோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிருப்போம். ஐ திங்க் காலகட்டம் காட்டுறதுக்கு அவருடைய ஹேர் ஸ்டைல் கூட பயன்படுது இல்ல. இங்க ஒரு வருஷம் ஆயிருக்கா, இங்க ஒரு 1.5 வருஷம் ஆயிருக்கா அப்படின்னு போது நீங்க அவர் முடிய வச்சே கண்டுபிடிக்கலாம். அப்ப அதுதான் பண்ணிருக்குமே, அந்த ஏர் போடாம இந்த கெட்டப்லயே கன்வியாரன்றது பண்ணிருந்தாரு. நைஸ். ஓகே. இட் மஸ்ட் ஹவ் பீன் வாஸ் இட் ஹார்ட் ஃபிலிம் ஃபார் யூ டு டைரக்ட்? ஸ்பெசிஃபிக்கா எப்படி கேக்குறேன் அப்படின்னா, இப்போ லால் மாதிரி ஒருத்தர் நல்லா நடிப்பாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஒரு இடத்துல நீங்க கொஞ்சம் ஜாஸ்தி நடிக்கணும், இங்க இடத்துல ஓவர் ஆக்டிங்னு நம்ம சொல்லுவோம் இந்த டயலாக் வழியா. இல்ல இந்த இடத்துல ஈவன் கவினை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சீன்ல நீ உன்னோட ஆடிஷன் மட்டமா இருக்கணும், பட் ரொம்ப கேவலமா ஸ்லாப்ஸ்டிக் காமெடி வர்ற அளவுக்கான மட்டமா அது இருக்கக்கூடாது. கரெக்ட் கரெக்ட். எஸ். சோ இது எப்படி பண்ணன்றீங்க? இந்த ஒரு இந்த ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல லெவல்ல. லைக் லக்கிலி எல்லாருமே குட் நல்ல ஆக்டர்ஸ்னால ஜஸ்ட் நம்ம சொல்றத இன்புட்ஸ்ல அவங்களே புரிஞ்சிடுறாங்க. பட் ஸ்டில் நீங்க சொன்ன விஷயங்கள் தேவைப்பட்ட இடத்துல நான் பார்த்து மானிட்டர் பண்ணி. ரொம்ப ஈஸியா யூசுவல் அண்ட் ஃபிலிம்ஸ்ல எல்லாம் பேட் ஆடிஷன்னாலே காமெடியா நம்ம பார்ப்போம். ரங்தே பசந்த்லயே பல எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு ஆடிஷன் மோசமா இருக்குன்னா வாங்க, ஐ திங்க் XXXலயும் இருந்துச்சு. ஏன்னா இட் லீட்ஸ் இட்செல்ஃப் டு ஹியூமர் இல்ல ஆட்டோமேட்டிக்கா. பட் யூ டோன்ட் டு தட் ஹியர். இது ஹியூமர் கிடையாது, இது அவனோட வாழ்க்கை. ஆமா. அதான் ரொம்ப சிம்பிளா தான் லுக், ஐ கான்டாக்ட் இருக்காது, பாக்கெட்ல கை விட்டுருப்பான், அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் மட்டும் பண்ணிட்டாவே அதுக்கு டிரான்ஸ்லேட் ஆயிருச்சு அந்த ஆடிஷன் சீன்ல. ஓகே. அண்ட் தீஸ் ஆர் இது ஸ்பெசிஃபிக்கா நீங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது இல்ல you just tell them this is what the point of the scene is and you trust the person? No, it's collaboration la. நான் சில இன்புட்ஸ் கொடுப்பேன், அது அவர் ஒன்னு வச்சிருப்பாரு, சேர்ந்து தான் வரும் ஆக்சுவலா. ஓகே ஓகே. நீங்க ஜெனரலாக how good an actor are you? I love to act. அப்படியா? ஏன்னா நான் சின்ன வயசுல இந்த படத்துல வந்த மாதிரி எங்க அப்பா என்ன சின்ன வயசுல கூட்டு போய் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடிக்க வச்சு பழைய என்ன ரோல் போட்டீங்க? நிறைய பண்ணிருக்கேன். கட்டபொம்மன் பண்ணிருக்கேன், அப்புறம் பாரதியார் மட்டும் பண்ணலாம். நிறைய வீர சிவாஜி, சாக்ரட்டிஸ், முருகன் ரோலு, தர்மி ரோலு, ஆகேஷ் தர்மி ரோல், அது காமெடியா இருக்கும்ல, அது எல்லாமே பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ஸ்கூல்ல பண்ணுவாங்க. எல்லாமே இப்படி எந்த அளவுக்கு பண்ணுவாருன்னா எங்க அப்பா ரொம்ப மெனக்கெட்டு அந்த டைம்ல இருக்க டெக்லாம் வாங்கி போட்டு எனக்கு காமிச்சு கிளாஸ் மாதிரி எனக்கு இருப்பாரு. ஓ ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணிருக்காரு. சும்மா ஒரு போட்டோ காமிச்சோம் இது மாதிரி பண்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவரோட பேசிக்கலா அவரோட பேஷன் அது. He was your first director. Yeah, அவரோட ட்ரீம் அது இல்ல. So what was his dream? To be an actor, like for him also. Yeah. So இந்த படத்துல நடிச்சிருக்காருல ஜிமிக்கியோட அப்பாவா, அதான் என்னோட அப்பா. Nice. Okay. Oh right. Okay. So basically அவரோட ட்ரீம் தான் அது. So that dream is also come true. Yeah. I'm just living it all. How cool. Okay. And also எனக்கு S.A. சூர்யா சார் வந்து நான் ஒரு 5-6 years முன்னாடி நரேட் பண்ண ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது கதை எப்படி இருக்குன்னு அவர் சொல்லல, உங்களுக்குள்ள ஒரு நடிகர் இருக்கான் அப்படின்னாரு. நான் நரேட் பண்றதை பார்த்துட்டு அப்படியா அது ஒரு காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிட்டேன். ஓகே. சோ கிளியர்லி அந்த பயணமும் கண்டிப்பா எங்கேயோ ஒரு இடத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். யா மேபி. பட் இப்ப அதை பத்தி யோசிக்கல. வெரி ஃபோக்கஸ்ட். ஏன்னா ஐ திங்க் என்ன மாதிரி படம்லாம் ரொம்ப பிடிக்கிற மக்களுக்குலாம் இது மாதிரி நல்ல நல்ல இயக்குநர்கள் எல்லாம் நடிக்க போயிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க என்ன பாக்குறதுன்ற ஒரு ஃபீலிங் ஒண்ணு இருக்குல்ல, அதுல ஒரு சுயநலம் இருக்கு. பட் ஓகே அப்பப்போ பண்ணிக்கங்க பாப்போம். இட்ஸ் அந்த சீன் வேர் இஸ் ட்ரெஸ்ட் அப் as a woman ல அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு சீனா நான் நினைச்சேன். மெயின்லி பிகாஸ் அகைன் நம்ம எப்படி இதை பத்தி சொல்றோமா, நீங்க அது வெறும் ஒரு ஓவர் த டாப்பா வெறும் நகைச்சுவைக்காக மட்டும் இதை பயன்படுத்துறேன் அப்படின்ற ஒரு சென்ஸ் எல்லாம் இல்லாம அதுக்குள்ள யூ ட்ரீட் இட் வெரி சென்சிட்டிவ்லி. ஐ தாட் அந்த பார்ட் ஆஃப் கோர்ஸ் தட்ஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட், தேர்ஸ் a bit of dancing going on there. பட் அத முடிச்சிட்டு when she comes to him and when she meets him இல்ல, he is not என்ன சொல்றது, அந்த பெண்ணுக்கே உரிய வெக்கம்னு நம்ம ஒண்ணு சொல்லுவோம்ல, அதுல அது கொஞ்சம் கூட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாம இவர் ஆம்பளை அப்படின்ற ஒரு சென்ஸ் மொத்தமா இல்லாம அதை நான் கவிங்கிட்ட ஸ்பெசிஃபிக்கா சொன்னேன். அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க நீங்க வெக்கப்படணும் அப்படின்னு மட்டும் தான் என்னோட இன்புட். வெக்கப்பட்ட விதம் அவரோட. ஓகே. ஏன்னா இதுலயும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, நம்ம படத்துல ஒரு ஆம்பளை எப்படி வெக்கப்படுறத காட்டும், அதுல ஒரு ஆம்பளை வெக்கப்படும் போது அதுல அந்த ஆண்மை கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு வெக்கப்படுற மாதிரி தான் நம்ம காட்டுவோம் இல்லையா? இல்ல இதுல நாங்க 2 பேருமே ஒரே மீட்டர்ல தான் இருந்தோம்.
அந்த இடம் வந்து ஆத்தென்டிக்கா ஒரு பொண்ணு மாதிரி நீங்க இருக்கணும்ன்றது தான் அவர் கொடுத்த இன்புட். அது அழகா, எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும். அவர் வெக்கப்படுறது அழகா இருக்கும். ஐ திங்க் சோ டு. கரெக்ட். அந்த லைக் அரௌண்ட் தோஸ் ஸ்பேசஸ்ல அப்பதான் அவர் பெரிய அட்வைஸ் கொடுக்குறாரு. கலை வந்து ஜென்ரலா பெண்கள் நீங்க கட்டுப்படுத்து படம், உங்களை யாரும் கட்டுப்படுத்தினாலும் நீங்க ஆவாதீங்க, பாருங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. தோஸ் சீன்ஸ்ல வேர் யூ ஆர் ஸ்லைட்லி என்ன சொல்றது மில்கிங்னு சொல்லலாம்னு தோணுது. ஓகே, இங்க நாங்க அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷனை கேப்சர் பண்றோம். நம்ம சங்கர் படத்துல எல்லாம் பாப்போம், எல்லாருமே டிவில பார்த்துட்டாங்க ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல. That was an surprising choice for me coming from you. So you tell me. இல்ல இப்ப அந்த சீன் முன்னாடி சீன்ல இருந்து நான் வரேன் நானு. சோ அந்த சீன் எதுக்கு வருது? அவங்க அப்பா சொல்ற அந்த ஒரு வார்த்தை, ஒரு ஆர்ட் ஃபார்ம் மூலமா நீ எதை வேணா மாத்த முடியும். நம்ம படம் வந்து ஒரு ஆக்டர் பத்தி பேசுறோம். அப்ப அவன் எதுக்கு என்ன ஆக்டர் ஆகணும்ன்ற ரீசன் வருது. உனக்கு பிடிச்சிருக்குன்னு ஆக போறியா? அப்ப வேஸ்ட் ஆகாத. இந்த ஆர்ட் ஃபார்ம் மூலமா உன்னோட ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறியா? அப்ப நீ ஆகுன்னு சொல்றாருல, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் பாக்குறேன். சோ அது வந்து இந்த சீனுக்கு யூஸ் ஆகுது. தட் இஸ் லீடிங் டு திஸ் டான்ஸ். அவனுடைய ஒரு வாழ்க்கையில அவன் இதை எப்படி அமல்படுத்துறான்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு அட்வைஸ் அந்த மொமெண்ட். பட் தட்ஸ் அது என்ன சொல்றது, ஒரு காலேஜ் மொமெண்ட் இல்லையா? அந்த வயசுல அங்கதான் அமல்படுத்த முடியும். கரெக்ட். பட் இவென்ச்சுவலி ஐ அம் சேயிங், இப்போ இவன் நட்சத்திரம் ஆகணும்ன்றத லெட் மீ ஸ்ட்ரெச் இட். அது வழியாக அவன் அதுல இருந்து வரக்கூடிய ஒரு சாட்டிஸ்பாக்சன் என்னவா பாக்குறீங்க அவனுக்கு? இல்ல இப்ப இது நீங்க கேக்குற பாயிண்ட் வந்து ஆஃப்டர் ஹி பிகம்ஸ் a star தான் பண்ண முடியும். சோ நம்ம மேபி சீக்வலா தான் காட்ட முடியும். ஓகே. சோ ஐ வில் கம் பேக் டு திஸ் பாயிண்ட். சோ இந்த விஷயம் தான் இதுக்கு லீட் ஆகுது. சோ இப்போ இதுதான் ஐடியா பேசிக்கா. இப்போ வந்து எனக்கு இதை வந்து நான் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அந்த ஷார்ட்ஸ்லாம் வேணும். எனக்கு அது வேணும் கண்டிப்பா. எனக்கு வந்து அது நல்லா நீங்க சொன்னதெல்லாம் நல்லாவே தெரியும். அது வந்து அப்படி ஒரு மாதிரி என்ன சொல்றது டிராமாட்டிக்கா இருக்குன்னு. பட் ஸ்டில் அது வந்து வேணும், நல்லா இருக்குன்னு ஃபீல் ஆகுது. அதுல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் அதுல வந்து கண் கலங்கி இருப்பாங்க. அந்த மொமெண்ட் நல்லா இருந்துச்சு எனக்கு. ஸோ வைப்புன்னு வச்சது அவ்வளவுதான். ஓகே. மேபி ஐ கேன் ஆஸ்க் யூ திஸ். இந்த மாதிரி எல்லாருக்குமே அட்வைஸ் கொடுக்குற வழியா ஒரு வாட்டி கூட அம்மாவோ அக்காவோ ஒரு பேசுற மாதிரியான ஒரு மொமெண்ட் வேற அவங்களுடைய கனவுகள் என்ன இருந்துச்சு அப்படின்னு. பட் அது நான் போன படத்துல பண்ணிட்டேன்ல, இதுல படம் ரிப்பீட் ஆகும்னு பாத்துறேன். போன படத்துல ஓகே மேடை ஏறி அட்வைஸ் எல்லாம் கொடுக்கறது எல்லாம் ஓகே. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் உனக்காக தான் இவ்வளவு மெனக்கேடுறாங்க. ஆனா நீ பெருசா அவங்களும் சரி உன்னோட முதல் கேர்ள் ஃப்ரெண்ட் நீ கண்டுக்கிற மாதிரியே தெரியலையே. போன படத்துல வந்து இல்ல as a director நான் சொல்றேன். போன படத்துல வந்து அந்த if you remember அந்த ரைசா வந்து அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு லேடி கிட்ட போய் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒரு நர்ஸ் ஆகணும்னு ஒரு கனவு இருந்துச்சு. சோ இந்த விஷயம் அங்க பண்ணிட்டேன், திருப்பி இங்க இவர் எல்லா படத்துலயும் இதை பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆயிரக்கூடாது. பட் அந்த படம் அதை பத்தி பேசுச்சு, இந்த படம் அதை பத்தி பேசல, அதனால டச் பண்ணல, அவ்வளவுதான். ஓகே. யுவன் ஸ்கோர் எனக்கு ரொம்ப பிடிச்சது இருந்துச்சுல எடுத்ததுல இருந்து. லைக் ஐ லைக் தட் ஹவ் நீங்களே என்ன மாதிரி தான் ரசிச்சிட்டு. ஐயோ ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. லைக் ஃபேனா தான் எப்பவுமே அவரை பார்ப்பேன் நான். இப்போ ஒரு RR ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு எந்த கான்வர்சேஷனுமே எங்களுக்கு கிடையாது. இந்த சென்ஸ் இது எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ற. அவர் துபாய் இருந்தாரு, நான் இங்க இருந்தேன். ஃபைல் அமுச்சு விட்டோம், அவர் வந்து ஃபைனல் அவுட் அமுச்சு விட்டார், அவ்வளவுதான் வேலை. ஐ குட் சே இட்ஸ் a product of emotion. அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருந்ததுன்னா ஒரு படத்துல யூசுவலி உங்களுக்கு கம்யூனிகேட் ஆயிரும். அண்ட் ஆல்சோ எங்களுக்குள்ள ஒரு அந்த எமோஷனல் பாண்ட் இருக்குல்ல, ஸோ அதுவும் நல்லா டிரான்ஸ்லேட் ஆயிருந்துச்சு. அண்ட் யுவன் அப்படின்னு பேசும்போது ஒரு நாளில் நான் விட போறது ஸ்பாய்லர்ஸ் போட்டுறோம். பை நவ் ஐ திங்க் பீப்புள் நோ. பட் கிரேட் மூமெண்ட். பிகாஸ் எனக்கும் தெரியாது, நல்ல வேலை பார்க்கும்போது நீங்க போட்ட ட்வீட் தான் நான் பார்த்தேன். 2-3 சர்ப்ரைசஸ் இருக்கு, தயவு செய்து எல்லாரும் ஷேர் பண்ணாதீங்கன்னு. நான் அப்பல இருந்து ஒரு மாதிரி பார்த்தாலே ஒரு மாதிரி பார்க்காத மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன அந்த 2-3 சர்ப்ரைஸ் போடும்போது என்ன ஓவர் பில்டப் கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு பயம் இருந்துச்சு எனக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் a surprise தானே. பட் ஸ்டில் இட்ஸ் a surprise. I want them to enjoy. அவ்வளவுதான். அவங்க என்ன தப்பா நினைச்சா கூட நினைச்சுக்கிட்டோம். பட் அது சர்ப்ரைஸ், அந்த சர்ப்ரைஸை டெலிவரி பண்ணுவாங்க. For sure. அந்த பீட் கிக் நான் உடனேவே புரிஞ்சு போச்சு. ஓஹோ ஓகே வருதா இங்க அப்படின்னு. அண்ட் எனக்கு இன்னொரு ஒரு குட்டி ஒரு பயம் என்ன இருந்துச்சுன்னா, தயவுசெய்து பாதியில நிறுத்திடாதீங்கன்னு இருந்துச்சு. நிப்பாட்டிட்டுமே, சாரி நிப்பாட்டிட்டுமே. அது அப்படியே ஃபேட் அவுட் ஆகும்போது லைக் ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சரி ஓகே கிடைச்ச வரைக்கும் எனக்கும் அதேதான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 6 minute சாங்குக்கும் எங்களுக்கு ஃபுட்டேஜ் இருக்கு என்கிட்ட. ஓகே, மேபி சூன் ரிலீஸ் பண்ணுவோம்.
எஸ் எஸ் எஸ். ஆனா அதான் அது எனக்குமே வந்து சரி இந்த சாங்கை யூஸ் பண்ண நினைச்சோம், ஏன் ஃபுல்லா யூஸ் பண்ணலன்ற வார்த்தை இருந்துச்சு. ஆமா, அதுக்குள்ள அவர் கார் ஓட்டிட்டு வந்துட்டாரு. பட் அகைன் டியூரேஷனை குறைக்கணுன்றதுக்காக அதை குறைச்சிட்டோம். ஓகே, இது how did this happen, this song? எங்களை மாதிரி நீங்களும் புதுப்பேட்டை பார்த்துட்டு பாட்டு பார்க்கவே இல்லையன்ற ஃபீலிங்? 100%. அது வந்து எப்படி சொல்லணும்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் அதுவா வந்து அமைஞ்சிருந்துட்டு தான் சொல்லுவேன் நான். இது வந்து இது சின்ன சைல்ட்ஹுட் ட்ரீம் எனக்கு. ஆல்கெமிஸ்ட் கோட் மாதிரி தான் சொல்றீங்க. 100% ஆல்கெமிஸ்ட் தான் அது. எதுவுமே நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல. சைல்ட்ஹுட் சின்ன வயசுல இருந்து நான் ஒரு 1000 வாட்டி கேட்ட பாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய வாட்டி கேட்டேன். அந்த மாதிரி பாட்டுனா எனக்கு ஒரு நாள் அப்பல இருந்து இந்த பாட்டு விஷுவல் இல்லைன்ற கோவம் எனக்கு இருக்கும். நல்ல பாட்டு விஷுவல் இல்லை. அதுக்கப்புறம் யுவன் சார் லைஃப்ல வராரு. யுவன் சார் லைஃப்ல வந்து அணில இருந்து நான் கேட்டுட்டே இருக்கேன், சார் இந்த பாட்டு ஒரு நாள் எனக்கு ரைட்ஸ் வாங்கி கொடுங்க சார், எனக்கு விஷுவல் பண்ணி கேட்டே இருக்கேன். படம் சார்ந்து இல்ல, ஜென்ரலா ஷூட் பண்ணி இண்டிபெண்டா விடலாம் சார் அப்படின்னு கேட்டிருக்கேன். அவரும் சூப்பர் பண்ணலாம் சொல்லுவாரு. பட் நாங்க பண்ணல. அப்புறம் இந்த படம் பண்ணும்போது ஆர்கானிக்காவே இந்த பாட்டை மைண்ட்ல வச்சுதான் இந்த விஷுவல்ஸ் எழுதி வச்சிருக்கோம். ஸோ ரெஃபரன்ஸ்க்கு இந்த சாங் வச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ ரெஃபரன்ஸ்க்கு வச்சிருக்கோம். அப்புறம் பாக்குறவங்க எல்லாமே இதே இருக்கலாமேன்னு எங்களுக்குமே வந்து இப்ப சார் கிட்ட வந்து ஈவன் ஒரு நாள் இது மாதிரி ஒரு சாங் வேணும்னு கேட்டு ஒரு சாங் வாங்கி வச்சிருக்கோம். அது சோ பியூட்டிஃபுல். நீங்க கேட்டீங்க. ஸோ எனக்கு இருக்கு, அதுவும் இருக்கு. பட் ஸ்டில் எங்களுக்கு வந்து இந்த சாங் கடைசி நேரத்தில் என்னாச்சு, எல்லாரும் பாக்குறவங்களா இந்த பாட்டே நல்லா இருக்குன்னு எங்களுக்கு எல்லாமே தோணுச்சு. ஏன்னா ரைட்ஸ் வாங்கிடலாமேன்னு சொன்னேன். ப்ரொடியூசர்ஸும் தியேட்டர் மூமெண்ட் ஆல்சோ இல்ல, தியேட்டர் மூமெண்டா ஒரு ஸோ ரைட்ஸ் வாங்கலாம்னு சொல்லி ப்ரொடியூசர்ஸ் ட்ரை பண்ணி ஈஸி தான். லைக் அஃபிஷியலி அவங்க ரைட்ஸ் வாங்கிட்டாங்க, கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே, and all parties were happy. ஒரிஜினல் படத்துல பார்ட்டிசிபேட் ஆன தனுஷ் சார் கிட்ட நான் மென்ஷன் பண்ணிட்டேன் நானு. சோ அதனால அதெல்லாமே ஓகே. அது வந்து சொல்லணும் ஆல்கெமிஸ்ட் மாதிரி தான். சின்ன வயசுல நான் எனக்கு இன்னொன்னு அவருக்கு ரொம்ப சின்ன வயசு ஒரு ஏரியால வீட்டுல தண்ணி அடிச்சிட்டு இருக்கோம்ல, பம்புல தண்ணி அடிச்சிருக்கோம். அந்த பாட்டு தான் கேட்பேன் நான். அந்த பாட்டு தான் கேட்பேன் நான். எனக்கு டக்குன்னு அந்த மெமரிக்கு தான் போகுது. ஸோ அப்போ அந்த ஒரு தண்ணி அடிச்சிட்டு இருக்க பையன், அந்த பையனோட படத்துல இந்த பாட்டு வரும்னு நினைக்கிறது வந்து ஆல்கெமிஸ்ட் மாதிரி தானே அது. அதான் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது படமா வரலையே பார்க்கலையேன்னு நினைக்கும் போது அது உங்க படத்திலேயே வந்து நீங்க எடுக்கிறீங்க. அதுவும் நாங்க பிளானே பண்ணல, இட் ஃபெல் இன் பிளேஸ்ன்ற மாதிரி. ஒன்னு ரெண்டு புதுப்பேட்டை இன்ஃப்ளூயன்சஸும் இருந்த மாதிரி இருந்துச்சு அங்க. இல்ல ஸ்பெசிஃபிக்கா கதை ஆப்வியஸ்லி அது ஒரு கேங்ஸ்டர் கதை அண்ட் எவ்ரிதிங் எல்ஸ். இல்ல புதுப்பேட்டை அப்படின்றத விட ஐ திங்க் மிஸ்டர் செல்வா பத்தி அப்பப்போ யோசிக்க வச்சது இந்த ஃபிலிம். எனக்கு நான் என்னோட பர்சனல் டைரக்டர்ஸ் வந்து சங்கர் சார், ரியாக்ஷன் ஷாட்ஸ் எல்லாம் உண்மையா சங்கர் சார், மணிரத்னம் சார், கௌதமன் சார், செல்வராகவன் சார், இவங்க தான் என்னோட என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண டைரக்டர்ஸ். நான் சினிமா ஃபிலிம் ஸ்கூல் இல்லை, இவங்களை பார்த்து தானே நம்ம பண்றோம். அதனால கண்டிப்பா உங்களோட டச்சஸ் அங்கங்க ஆட்டையப்பட்டிருப்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மேரி அவங்களுடைய ஸ்டாச்சுவை பார்த்துட்டு 7G பத்தி யோசிக்காம எப்படி இருக்க முடியும்ல? லைக் ஒரு பிரீஃபா அது பாட்டுக்கு அந்த இடத்துல வரும் அந்த ஆக்சிடென்ட் சீன்ல. அதனால சொல்ல you know what I'm saying, but yeah and the intensity of that ஒரு lower middle class ஃபேமிலில இருந்து ஒருத்தன் கொஞ்சம் ஒரு கிரேயான ஒருத்தன் ஏதோ ஒன்னு முன்னேற ட்ரை பண்றான், உருப்பட ட்ரை பண்றான். இதெல்லாமே வெரி என்ன சொல்றது, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வெரி செல்வா சாட் ஆஃப். எனக்கு மோர் தென் திஸ் மூவி என்னோட ப்ரீவியஸ் மூவி வந்து நிறைய எனக்கு அது மாதிரி பியார் பிரேமா பிரேமாக்கு வந்து செல்வா சார் டச் இருந்துச்சு நிறைய பேர் சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்ப. Right. But because we were talking about your direction, touches, உங்களுடைய இன்ஃப்ளூயன்சஸ் பேசும்போது இந்த கேரக்டர்ஸ் ஒரு சீன்ல எவ்வளவு அழணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் நீங்க எப்படி எடுக்கிறீங்க? ஐம் ஷூர் லைக் ஓகே ஒரு ட்ராஜடி இங்க நடக்குது, அவனுக்கு அடிபடுது, அவன் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்திருக்கான். இப்ப now there are several ways you can execute that scene இல்லையா? அது நீங்க குடும்பம் சோகமா இருக்குன்றது எழுதி முடிச்சிடலாம். இல்ல அந்த ரைட்டிங்லயே அந்த இடத்துல ஆல் ஷுட் கோ ஆல் அவுட் அப்படின்றது ஐடியா. அப்படியா? ஆமா, அது வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் இப்ப கூட பார்த்துட்டு சொன்னாங்க எல்லாரும் அழுத்த தேவையில்ல, மேபி இந்த பொண்ணு ஷாக்ல இருந்திருக்கலாம், இவர் வேற மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு. எனக்கு எந்த இடத்துல எல்லாரும் கதறி எழுதுறதுன்றதா ஐடியா இருந்துச்சு எனக்கு. You were never in any doubt about it. No. Okay, okay. ஏன்னா ரீசெண்டா ஐ திங்க் இவர் பேசிட்டு இருந்தாரு, மைக்கேல் கேன் ஆக்டர் பேசும்போது one of the things he said was very interesting. He said, and I want your thoughts on it. He said, I am very careful never to cry. Because ஆடியன்ஸ் வந்து நீங்க அழ வைக்கணும்னா நீங்க அழற மாதிரி வந்துட்டு நீங்க தடுத்துக்கணுமே ஒழிய நீங்க அழக்கூடாதுன்னு. கரெக்ட், நானுமே அதை பார்த்தேன் ஆக்சுவலா. பாத்தீங்க? ரைட் ரைட் ரைட்.
ஏன்னா சில முறை எனக்கும் இல்ல பர்சனலா அண்ட் ஐம் ஷூர் யூ வில் டேக் இட் ஆல் how it's supposed to how it's meant. பாக்கும்போது இவங்க எல்லாரும் கதறி கதறி அழும்போது ஒரு மாதிரி சரி அதான் நீங்க எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்களே ரைட் இல்ல எனக்கு என்ன இப்ப அகைன் இப்ப அதே சீனுக்கு இப்ப எங்க அம்மா மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கூட சேர்ந்து அழுவாங்க. புரியுது, இது அந்த இண்டிவிஜுவல் சென்சிபிலிட்டின்னு சொல்றேன். அதான் சோ இப்ப நான் இது யாருக்கு இந்த சீன் யாருக்கு பண்றேன்றது நான் எடுக்கிற கால்ன்றான். எனக்கு வந்து அவங்களுக்கு தான் இந்த சீன் மெயினா அந்த அம்மாக்கள்லாம் அந்த சீனுக்கு கனெக்ட் பண்ணிக்கின்றதுக்காக பண்ணதா. ஓகே, காட் இட். இந்த படத்தினுடைய 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி பேசலாம்னு நினைச்சேன். அவங்களுடைய அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு மீரா கொஞ்சம் பாவமா தான் தோணுச்சு. நீங்க இவன் மேல கொஞ்சம் கோவமா வந்துச்சு. சூப்பர், அதான் வேணும். எல்லாருக்கும் வந்தா நல்லதுதான். ஏன்னா நம்ம சமூகம் பொறுத்து நம்ம சொல்ல முடியல. At one point, did you even consider maybe even அவ கூட in some way form or other, ஏன்னா இவங்க பிரியும் போது இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பான ஒரு விஷயத்தை தான் இவன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவளை ஜட்ஜ்மெண்டலா தான் இருக்கான். அதுக்கப்புறம் இந்த புது பொண்ணு வர அவளும் ஒரு மாதிரி அவளை போய் நீ அவ கூட இருந்த அப்படி இப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் தான் போதே ஒழிய லாஸ்ட் வரைக்கும் அவளை என்ன அப்படியே நீங்க 2 பேரும் ஏதோ பெருசா பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி அவ ஏதோ பெருசா தப்பு பண்ண மாதிரி இல்ல இருக்கு. இப்ப நீங்க சொன்ன ஆனா உங்களுக்கு அதை மீறியும் உங்களுக்கு அது கன்வே ஆயிடுச்சு இல்ல, நீங்க சொன்ன மீறியும் அந்த பொண்ணு நல்லவன்னு உங்களுக்கு கன்வே ஆயிடுச்சு இல்ல. சோ அந்த லெவலுக்கு அது புரிஞ்சா போதுன்றது ஐடியா வந்துச்சு. அண்ட் ஆல்சோ டு பிகின் வித் ஏன்னா இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா அஃப்கோர்ஸ் பட் நம்ம ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆளை நம்ம நடுவுல வச்சுட்டு ஒரு படம் அவரை சுத்தி நடக்கும்போது அவன் பண்ற விஷயங்களும் அவனுடைய ஈஸியா கெடுதல் பண்ணது கெடுதல் தெரிஞ்சிடும். பட் இந்த இடத்துல அவன் வந்து இவதான் எனக்கு சரியானவ, அவ எனக்கு சரியானவ இல்ல, அவ விட்டு போயிட்டா பாரு நான் கஷ்டப்படும் போது நான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது there is a chance that a lot of people can follow him. True. And also இப்ப ஜிமிக்கி சொல்றாங்கல்ல, அவ என்ன அவ அப்படின்னு பெரிய யாரை கல்யாணம் பண்ணி நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் வந்து அவங்க ரியலா மீன் பண்ணலன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் எழுதியிருக்கேன். ஆக்சுவலா she is not meaning that. அவ வந்து என்ன அவ வந்து ஜஸ்ட் ட்ரைங் டு மேக் தட் மொமெண்ட் லேட்டர். அவளுக்கு வந்து மீராவை பிடிக்குமா பிடிக்காதான்றது வந்து ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகலாம் மேபி அவர் சொல்ற டைலாக்னால. அவ வந்து ஆக்சுவலா பார்த்தனா இவனுக்கு ஒரு க்ளோஷர் கிரியேட் பண்ண தான் ட்ரை பண்றான் அந்த இடத்துல. எனக்கு அவங்க கூட புரிஞ்சுக்க முடியுது, ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கலாம். ஆல்ரெடி நீ இவளை டேட் பண்ணிருக்க இல்ல, ஆக்சுவலா இன்செக்யூரிட்டி இல்ல அட்லீஸ்ட் என்னோட மைண்ட்ல இல்ல. ஓகே அவங்க அது ஒரு பார்ட் ஆஃப் ஆன்சர் क्वेश्चन ஆன்சர் பண்ண நினைக்கிறேன். எனக்கு முக்கியமா இவனுடைய ஒரு நடவடிக்கை அவளை பொறுத்து எந்த இடத்துல இவனுக்கு புரியுதா எப்பயாவது அவ அப்பா சொல்ல அங்க ப்ரீ கிளைமேக்ஸ்ல தான் புரியுது அவனுக்கு. மீரா வந்து என்னை விட்டுட்டு போகும்போது எனக்கு கோவம் தான் வந்துச்சு. பட் இப்ப எனக்கு புரியுதா என்ன சொன்னான்றது அவன் அங்கதான் ரிலீஸ் பண்றான். அது வரைக்கும் புரியல அவனுக்கு. ஏன்னா சுரபி பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு ஒரு டெம்ப்ளேட்ல உட்கார்ந்த ஒரு கேரக்டர்னு தோணுச்சு. which is ஒருத்தன் வந்து ஒரு பேஷன் அச்சீவ் பண்ணணும்னா பின்னாடி ஒரு பொண்ணு வந்து எப்பவுமே நீ என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள ஜெனரலி ஆபரேட் 100%. ஆமா, இப்ப அதுவும் அகைன் என்ன நான் வந்து இப்ப ஒரு பீரியட் படம், இது கிட்டத்தட்ட பீரியட் படம் தான் பாக்குறேன். சோ அப்ப அப்படி அந்த ஒரு பொண்ணுன்றது எனக்கு ஃபைன், அந்த டைம் ஜோனுக்கு அந்த பொண்ணு எனக்கு ஃபைன். ஆனால் ஆல்சோ ஒய் நாட்ன்றது கொஸ்டின். இப்ப யாரோ சில ரிவ்யூஸ் வந்து ஷீ இஸ் டூ குட் டு பி ட்ரூ அப்படின்றாங்க. இந்த படத்துமே ஹோப் பத்தி தான் பேச போகுது. அப்படி ஒரு டூ குட் டு பி ட்ரூ ஒரு கேரக்டர் இருக்கட்டுமே. ஏன்னா அதுல என்ன ஆகுதுன்னா இல்ல நம்ம அந்த ஒரு அப்படி இருப்பதுதான் ஒரு அழகிய பெண்ணுடைய அடையாளம்னு ஆயிருது. அதுதான் பிரச்சனை, அதுதான் சிக்கலா இருக்கு. அதான் நான் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். அந்த மீராவும் அழகுதான்றத பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றேன் ஆக்சுவலா. உங்களுக்கு புரியுது இல்ல? ஏன்னா இவன் அவளதான் லாஸ்ட்ல கல்யாணம் பண்ணிக்கிறான், குழந்தை பெத்துக்கிறான், அவ கூட தான் சந்தோஷமா இருக்கான்னும் போது தப்பு முடிஞ்சிருச்சு, இப்ப சரியான பொண்ணோட தான் அவன் செட் ஆயிட்டான். அப்படி எடுத்துக்கூடாது. ஏன்னா அதர்வைஸ் நம்ம அந்த பொண்ணை பத்தி நமக்கு தெரிஞ்சது என்ன, அவ கொஞ்சம் ஒரு விக்டிமா இருக்கா அவளுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன்னால. சோ மீரா பொறுத்த வரைக்கும் இல்ல, சுரபி பொறுத்த வரைக்கும் சோ ஒருவேளை அவளை இந்த பாக்ஸ்ல தள்ளி விட்டுருவாங்களோ ஆஸ் யூசுவல். சோ அதை பாக்குற பெண்களுக்கு ஒருவேளை அந்த பிரஷர் ஆஃப் ஓஹோ நம்மளும் இப்படிதான் நம்ம புருஷனுடைய கனவுக்காக நம்ம அப்படியே நம்ம தியாகம் பண்ணிக்கிட்டே கேமரா பார்த்து சொல்லிடுறோம். அப்படிலாம் இருக்கவே கூடாதுங்க, கன்ஃபார்மா அப்படி இருக்க கூடாது. ப்ளீஸ் அது வேற மாதிரி எடுத்துருவாங்க. அது எப்படின்னா ஏன் சப்போர்ட் பண்றதுல என்ன தப்பு, ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிறீங்க? எல்லாமே மியூச்சுவலா இருக்கணும்.
இல்ல அதான் அந்த மாரல் எல்லாம் நம்ம சொல்றதுக்கு நம்ம யாரும் கிடையாது. அவங்க பாத்துப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பல ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்கும்போது அதனாலதான் நான் ஸ்பெசிபிக்கா கேட்கிறேன். இல்லன்னா தென் ஏன்னா மயக்கம் என்ன ஒரு படமா எக்ஸாம் நிறைய படங்கள் எனக்கு டக்கு டக்குன்னு வருது. மயக்கம் என்ன எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? மயக்கம் இஸ் வெரி சிமிலர்ல. இட்ஸ் பீன் a while since I went back to it. இல்ல அங்கேயுமே வந்து அவங்க அந்த too good to be trueன்ற மாதிரி தான் அந்த பொண்ணு ஃபீல் ஆயிச்சாங்க. சோ எனக்கு இதுல குட் பேட் எல்லாம் எனக்கு தெரியல. அது எப்படி சொல்லணும்னு யார் குட் யார் பேட்ன்றதெல்லாம் I don't want to get it. But I felt like கொஞ்சம் இவ வாழ்க்கை மேல அக்கறை காமிச்சா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு நிறைய இடங்கள்ல. பட் ஐ டோன்ட் நோ. எனக்கு சத்தியமா அந்த படம் எனக்கு நிறைய மொமெண்ட் ஸ்பெசிஃபிக்கா ஞாபகம். பட் நான் படமா பாக்கும்போது ரொம்ப ஃபேவரட் மூவி. இட் ஃபெல்ட் an equal film between the man and the woman. இல்ல நான் அதான் அப்படி பிரிக்கல. நான் அந்த பொண்ணு அப்படி இருக்கா அப்படிதான் எடுத்துக்கிறேன் நான். ஓகே, நம்ம ஏன் ஜெனரலைஸ் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த பொண்ணு அப்படி ஸ்டப்பனா நான் என்னால நான் பாத்து நீ பண்ணு அது அவங்க அதை நம்ம அந்த சென்சிபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கணும். அதை குளோரிஃபை பண்ணிடக்கூடாதுன்ற சென்சிபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கணும். ஏன்னா அதுதான் அது சிக்கல் வந்து எனக்கு புரியுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கலாம். அப்படி இருக்கிறதுல சில பெண்களுக்கு சந்தோஷம் கிடைக்கலாம். அதெல்லாம் நம்ம யாரு நம்ம ஏன்னா உலகம் பல்வேறுபட்டது, பல மனிதர்கள் இருக்காங்க. ஆனா இந்த மீடியம்ல சொல்லும் போது சராசரி பெண்ணுக்கு இந்த பெண் தான் நல்ல பெண் அப்படின்ற உணர்வு வராம இருப்பதுதான் முக்கியம். அதை ட்ரை பண்ணிருக்கேன்னு தான் நினைக்கிறேன் நான். அப்படி ராங் டைரக்ஷன் நம்ம சொல்லிடக்கூடாது ஆப்வியஸா. உங்களுக்கு நீங்க இன்னொன்னு கேட்டீங்க, மீராவை பத்தி கேட்டீங்க. மீரா வந்து புடிச்சு கேட்கணும் போல இருந்துச்சு நீங்க. ஆமா, இந்த மனுஷன் எப்போ மேல இன்ட்ரெஸ்ட், ஏன்னா இவனுக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்குல்ல இந்த பெண் மேலயும் சரி. இந்த இவனுக்கு தான் மண்டைக்குள்ள தான் பண்ற ஒரு விஷயம் தான் பிரதானமாக இருக்கு. கரெக்ட். எனக்கு அதான் இந்த மீரா விட்டுட்டு போகும்போது இதெல்லாம் புரிஞ்சிருமான்ற டவுட் இருந்துச்சு எனக்கு. இவனும் பாம்பேக்கு போயிட்டு 6 மாசம் அவன் பாட்டு சுத்திட்டு இருக்கான். இவன் எங்க இருக்கான், இவன் எங்க இருக்கான்னு கூட அவர் சொல்லல. ஆமா ஆமா ஆமா. அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஆடியன்ஸ் கண்டிப்பா ஒரு பைக் மீட் ஒண்ணு அங்க நடக்குது. அப்ப கூட நான் நினைச்சேன் என்ன எல்லாம் மறந்துட்டீங்களா, டக்குன்னு கொண்டு வந்துட்டீங்க. இல்ல அப்ப கூட அவதான் லவ்விங்கா தேடி கண்டுபிடிச்சு வந்து நிக்கிறான். ட்ரூ. எனக்கு மீராவோட லவ் அவ்வளவு ட்ரூவான லவ் ஆக்சுவலா. அப்படிதான் நான் அதை பாக்குறேன். உண்மை. இவனை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம பிகாஸ் ஐ சைடு இவன் மண்டைக்குள்ள இருக்கிறது தான் வேணும்னு ஆசைப்படுறான்னு போது எனக்கு இந்த ஒரு விஷயம் நான் பண்ணணும் அப்படின்னு அந்த பர்சியூட் ஆஃப் பேஷன் ஒண்ணு இருக்குல்ல, அந்த படங்கள்ல யூஸ்வலா அது எந்த மாதிரி ஸ்பேசஸ்குள்ள போகும்னா இதுதான் ஒரு வாழ்க்கையுடைய ஆழமா நான் பாக்குறேன். which is at one point they seem to realize that சந்தோஷமோ திருப்தியோ ஆனந்தமோ நான் பண்ணக்கூடிய அந்த வேலையில இருந்து மட்டும் கிடைக்க கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பர்சியூட் எடுத்துருவோம். பர்சியூட்னு சொல்றதுனால அதோட சக்சஸ் வந்து அவருக்கு கிடைச்ச வேலை கிடையாது, அவருக்கு பையனுக்கு அவருக்கு அதுக்கப்புறம் கொடுக்க போற சந்தோஷம். எக்ஸாக்ட்லி. ஸோ இங்கே ஸ்டார்லமே மீரா விட்டுட்டு போகும்போது இவர் அப்சஸ்ட்னு சொல்லிட்டு போவா. அது வரைக்கும் அப்சஸ் தான், டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்சஸ்டா தான் அவன் இருக்கான். எப்போ அவங்க அப்பா வந்து நீ உங்க ஒய்ஃபையும் நீ பாத்துக்கணும், என்னையும் பாத்துக்கணும், ஃபேமிலியும் பாத்துக்கணும் சென்ஸ் யாரையும் ஹர்ட் பண்ணாம ஜெயிக்கிறது தான் வெற்றின்றார்ல, அதுதான் சொல்ல வர ட்ரை பண்றாரு. ஜஸ்ட் அப்சஸ்டா ஒரு வெற்றியை நோக்கி போறதுல வந்து யாருக்குமே நல்லது கிடையாது. அவனுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க போறதுல யாரும் கொடுக்க போறது, யாரையும் ஹர்ட் பண்ணாம ஒரு வெற்றி நோக்கி போறதுதான் ஐடியா. ஏன்னா so clearly here you thought about all of this and you made one choice which is இதனால அது நடக்குது, அது போய் சேர்ந்துரும்ன்ற நம்பிக்கையில நம்ம இது போதும் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்க முடிவு எடுத்திருக்கீங்க. ஏன்னா நீங்க அவனை எப்பவுமே காமிக்கல, அவன் வந்துட்டான், அவன் திருந்திட்டான், அவன் நல்லா பெட்டரா நடத்துறான், இவங்களை இன்னும் கொஞ்சம் நன்றியோட வாழ்ந்துகிட்டு இருக்கான், அன்போட வாழறான், என் வேலையை விட என் வேலை அளவுக்கு நீங்களும் முக்கியம்னு அவன் காமிக்கிறதா நம்ம எங்கேயுமே காட்டல. எங்கேயுமே காட்டலன்னும் போது இது ஒண்ணு. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவன் ஒரு தியாகம் பண்றதா, அவன் ஒரு 1.5 வருஷம் ஏதோ ஒரு சில வருஷங்களுக்கு அந்த கார்பரேட் கம்பெனில வேலை செய்யறான் இல்லையா, அங்க போய் அவார்ட் எல்லாம் ஜெயிக்கிறான், நல்லா சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட தான் வேலை செய்யற போல தெரியுது. பட் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு அவன் என்ன சொல்றான், நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா என்னடா சொல்றேன், நல்லா தான் சிரிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு. சோ again you made a choice there. நீங்க நினைச்சிருந்தால் ஒரு குட்டி மான்டாஜ்ல அவன் அங்கங்க கஷ்டப்படுறான், வருத்திக்கிட்டு வேலை செய்யறான்னு காமிச்சிருக்கலாம். how why did you make this? அது வந்து எனக்கு என்னோட டீமே எனக்கு அகைன்ஸ்டா இருந்தாங்க அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு. அப்படியே என்னோட டீம் மீன்ஸ் என்னோட டைரக்ஷன் டீமே அது கன்வியாகாம போயிடும். பட் எனக்கு ஆஸ் அ ஒரு கிரியேட்டரா எனக்கு அங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. ஓகே, லைக் எனக்கு வந்து நீங்க சொன்ன அந்த மாண்டேஜஸ் எல்லாம் இல்லாம அவன் சிரிச்சு கவினுக்கு நான் கொடுத்த இன்புட்டும் அந்த மாண்டேஜ் ஃபுல்லா நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், அந்த அதுல ஒரு அரமனசு சந்தோஷம்னு தெரியக்கூடாது அப்படின்றதா இருந்துச்சு. ஆனா ஆடியன்ஸ்க்கு அது பாதரிங்கா இருக்கணும். ஏன் என்னாச்சு, ஏன் அப்படி இருக்கான்,
அப்படின்ற பாதரிங் ஆடியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதான் என்னோட ஐடியாவா இருந்துச்சு. அப்படி அந்த பாதரிங்லேயே இருந்துட்டே இருக்கணும். இன்னமும் கடைசியில வந்து அவார்டு வாங்குற வரைக்கும் ஆடியன்ஸ் அவ்வளவு எம்பத்தி இல்ல போல. ஏன்னா நான் பார்த்துட்டு சரி ஓகே விட்டான் போல வாழ்ந்துட்டு இருக்கானோ. பட் ஏன்னா ஒருவேளை நான் கூட படம் பார்த்துட்டு ஏன் இவனை இன்னும் கொஞ்சம் பிடிக்கணுமே, நமக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பட் ரீசன்ஸ் இருக்கு. நீங்க நினைச்சீங்கன்னா ஏடா பாவம் தன்னுடைய சந்தோஷத்தையும் தாண்டி அவன் ஒரு ட்ரை பண்ணானே, குடும்பத்துக்காக தான் அவன் ட்ரை பண்ணான் 2 வருஷம். எனக்கு அந்த சாங் வந்து லிரிக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா I have arrived, I am a star, ரொம்ப கான்ஃபிடன்ஸ் ஸ்பீக்ல ஹாப்பியா இருக்கும். கரெக்ட். ஆனா எனக்கு விஷுவலும் ஹாப்பியா இருக்கும். ஆனா எனக்கு ஆடியன்ஸ்க்கு அது ஹாப்பியா இருக்க கூடாதுன்ற ஃபீல் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாமான்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. புரியுது. ஓகே ஓகே, இட் வாஸ் an experiment. Yes, it's true. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சில பேருக்கு ஓகேட்டா இருக்கு ஆக்சுவலா. நிறைய பேர் சொன்னாங்க. No, I'm sure. Of course. நிறைய பேர் அந்த அந்த நான் கண்டிப்பா இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ்ல நான் என்னைக்குமே ஒன்னு சொல்றது என்னன்னா, நான் வந்து கமல் அவர்கள் சொல்ற மாதிரி நான் எங்க மக்களின் பிரதிநிதி எல்லாம் கிடையவே கிடையாது. நான் என்னுடைய பிரதிநிதி இல்ல. நானுமே வந்து எனக்கு நான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் அவுட் இருக்குன்னு சில பேர் சொல்லும்போது எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்குதுல்ல, அதுல ஹாப்பியா இருக்கேன் நான். ஒண்ணும் இல்ல, அந்த அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. கடைசியில அவார்டு வாங்குறான், கட் பண்ண அவார்டு பஸ்ல இருக்குல்ல, அந்த பாட்டுக்கு அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு. அங்க வந்து அந்த கட்டவே வாவ் அப்படின்னாங்க சில பேர். எனக்கு அந்த அவங்க சொல்ற அந்த வாவுக்காக தான் நான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன். அகைன் நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல we spoke about நிறைய இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் கட்ஸ் எல்லாம் நம்ம இந்த ஃபிலிம். Yeah, exactly. It was one of those moments for sure. எனக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட் அது ஆக்சுவலா. எனக்கு கலை உன்னை எனக்கு பிடிக்கல, உன்னை எனக்கு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ண, ஒன்னு உன் மேல அன்பு தெரிவிக்கிற மாதிரி கொஞ்சம் பாவம் பெட்டரா நடத்தேன் யாரையாவது அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். பட் ஆனா அதுக்கப்புறமும் பண்ண மாட்டேங்கிறானே. அதுதான் அதுக்கப்புறம் போய் அவங்க ஒய்ஃப் அடிக்க தானே செய்றாங்க. எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறமா then of course then your clever end. I won't say anything more about it. So we never get to see him humanized in தோணுச்சு இந்த film. He is very human ன்னு நான் சொல்றேன். அந்த flaws தான் அவரோட ஹியூமன்ன்றீங்க. Yeah, exactly. அந்த flaws தான் அவ்வளவு ஹியூமனா நான் பாக்குறேன்றேன். எனக்குள்ள அவ்வளவு flaws இருக்கு, எல்லாருக்குள்ள அவ்வளவு flaws இருக்குல, அதை தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா flaws இல்லாம யாரும் இல்ல. Sure, okay. இத நான் இதுக்கு மேல இழுக்க விரும்பல. I will then make up ரொம்ப பிடிச்சது. அந்த ஸ்பெஷல் ஆக்சிடென்ட் இன்ஜுரி லிபின், அவர் பேர் லிபின், ஸ்பெஷல் பயங்கரமா இருந்துச்சு. கேரளால இருந்து பண்ணாரு, அவரு சூப்பரா பண்ணி கொடுத்தாரு ஆக்சுவலா. இல்ல அந்த ஸ்கார் ஆக and several stages of அந்த wound healing அவங்க கவர் பண்ணாங்க. ஸ்டிச்சஸ்ல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா இதுவாக மாறினது. ஃபுல் கிரெடிட்ஸ் அவருக்கு தான், சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. இந்த ஒரு தன்னைத்தானே ஒரு நடிகன் தன்னுடைய ஒரு அப்பியரன்ஸை வெறுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் ஸ்பேஸ் இல்லை. ஏன்னா நீங்க உங்களுடைய உருவத்தையே நீங்க உங்களை கண்ணாடியில பார்க்க முடியாம, தீஸ் வர் இன்ட்ரெஸ்டிங் தீம்ஸ். ஐ தாட் ஏன்னா இந்த தொழில உங்களோட உருவம் தான் அவ்வளோ ஒரு முக்கியமா. ஏன் சொல்லுங்க, இவனுக்கு மத்த ஆக்டிங் ரோல் எல்லாம் பண்ண மாட்டாரா? இவர் ஹீரோவா நடிச்சா ஹீரோ தான் அவரு. ஏன்னா பாருங்க, இதுலயும் எனக்கு அவன் மேல கோவம் இருந்துச்சு. ஒண்ணு எங்க நான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். I was just kidding. அவன் ஜூனியர் ஆர்டிஸ்டா போய் நின்றான் actually. He did, correct. But he sees that as இல்ல, அந்த நீங்க கேட்ட ஏணியா தான் நான் பாக்குறேன். நீங்க கேட்ட கேள்விக்காக தான் சீனே வச்சான் actually. அவன் போய் ஜூனியர் ஆர்டிஸ்டா போய் நின்றான். பெரிய ஹீரோ நான் நினைச்சேன், ஜூனியர் ஆர்டிஸ்டா நின்றான். ஏன்னா எடுத்த உடனே ஹீரோ ஆக முடியாது. அந்த ஃபால்ஸ் ஓபனா கொடுத்துற கூடாது பாக்குற யங்ஸ்டர்ஸ்க்கு. சோ அதுக்காக தான் அந்த சீன். பட் அவன் சந்தோஷமா இருப்பானா? எது கேரக்டர் ரோல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு தெரியும்ல ப்ரோ, அந்த மெச்சூரிட்டி இருக்குல்ல. ஜூனியர் ஆர்டிஸ்டா நிக்கணும், விஜய் சேதுபதி சார் மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட். இல்ல எனக்கு புரியுது. நான் என்ன கேக்குறேன்னா, அவன் நிக்கிறான், அவன் ஒரு அந்த படிக்கு போகிறதுக்காக அவன் என்ன வேணா செய்வான்றது நமக்கு தெரியும். அவன் ஒரு காருக்கு போய் கெஞ்சிட்டே இருப்பான், அந்த ஆளுக்கு எனக்கு எடுத்துக்கங்க, அவன் என்ன வேணா சொல்லுவான். ரோட்ல பிச்சை எடுக்கிறது ஸ்டேஜ்ல அவன் இருப்பான். ஆமா. பட் மை திங் இஸ், அவன் அங்க போகிற வரைக்கும் அவன் இங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பான். அதான் ஐ ஆன்சர் இட். அவங்க அப்பா கிட்ட அடி வாங்கினால பிகே கிளைமேக்ஸ்ல, அது வரைக்கும் அவன் சந்தோஷமா இருக்க மாட்டான். இந்த அவனுக்கு என்னென்ன சின்ன சின்ன சான்ஸ் கிடைச்சாலும் ரோல் கிடைச்சாலும் சந்தோஷமா இருக்க மாட்டான். அவங்க அப்பாட்ட அடி வாங்கி ஒரு கிளாரிட்டி கிடைக்குதுல அவனுக்கு லைஃப்ல. அதுக்கப்புறம் அவன் சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்டா சந்தோஷமா தான் இருப்பான். கேரக்டர் ஆர்டிஸ்ட் மூஞ்சில இது இருக்கு, நீ வில்லனோட அசிஸ்டன்டா நீ நடிச்சிட்டு போ அப்படின்னு சந்தோஷமா தான் இருப்பான். நடிக்காமலே இருந்தாலும் சந்தோஷமா இருப்பான். அந்த மைண்ட் செட்டுக்கு போறான் பாத்தீங்களா. ஓகே. அதுக்கப்புறம் அவன் ஸ்டார் தான் ஆயிட்டான். அதுதான் நீங்க ஸ்டார்டமா பாக்குறீங்க. ஓகே ஓகே. எனக்கு ஆப்வியஸ்லி லால் அவர்களுடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப முக்கியமா பாட்டுச்சு இந்த ஃபிலிம்ல. இவ்வளவு பேசிட்டு அதை பத்தி பேசலன்னா தப்பு. இன்ஃபேக்ட் நான் அவரை தான் இந்த படத்தினுடைய ஒரு ப்ரொட்டாகனிஸ்டாகவே பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி வேணா சொல்லுவேன்.
ஆனா இல்லையா? இல்ல he was an important character, but obviously கலை தானே is supposed to be the number 1. Right. What number 2 obviously is him. எனக்கு நம்பர் 1 அவர்தான். அப்படியா? Okay. Yes. Which is why படம் அவர்கிட்ட முடியறது எனக்கு பிடிச்சது. And அவருடைய whole I like the moments that the time you spend on him. ஸ்பெசிஃபிக்கா அவர் ஒரு நண்பனோட பேசுற ஒரு காட்சியாக இருக்கட்டும், அவருடைய அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட இந்த யூத் சாங் மொமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்க, அவர் இவனுக்காக பண்ற அந்த டிராமா ஓவர் ஆக்டிங் எல்லாம் இருக்குல்ல. Did your dad used to do things like that for you in school and college? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. Okay, cinematicல. Okay. லாஸ்ட்ல அந்த ஹோல் சீக்வென்ஸ் ஒரு பெரிய லாங் shot. Yeah, 8 minutes 21 seconds. And was it did you make it look like it was one shot, or was it is one shot? Oh, it is. Okay. Because these days you can never tell, you know what I'm saying. No stitching. அப்படியே ப்ராப்பரா ஒரு இடத்துல இருட்டுல போயிட்டு வரும், அது ஸ்டிச்சிங் நினைச்சிட போறாங்கன்றதுலாம் எனக்கு பயமா இருக்கும். ஸ்டிச்சிங் பண்ணல ஒன் ஷாட்ன்றத. Please tell me then about that choice and அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இருக்கிறதுல அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள். ரைட். லைக் அது ரைட்டிங்ல எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன் நான் ஃபர்ஸ்ட். ஸோ எனக்கு வந்து இந்த படத்துக்கான கிளைமேக்ஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஐ ஹேட் அ டிஃப்ரெண்ட் கிளைமேக்ஸ். ஏதோ ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறான், எல்லாரும் பார்த்து கை தட்டுறாங்க, அவார்டு தராங்க, அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருந்துச்சு எனக்கு அந்த கிளைமேக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இட் மைட் ஒர்க், அப்படியே ஒரு எமோஷனலாக பண்ணி அதை பண்ணிடலாம், ஒர்க் ஆயிரும். மேபி இதோட பெட்டராக கூட ஒர்க் ஆகிருக்கலாம், பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. எனக்கு வந்து இன்னும் ஏதாவது பண்ணணும்னு என்னை புஷ் பண்ணிகிட்டே இருந்தபோது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஒரு ஐடியா கிடச்சிது எனக்கு. ஸோ இந்த ஐடியா கிடைச்சதும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த படம் பண்ணுன்ற டிரைவே எனக்கு வந்துச்சு பர்சனலாக. ஸோ அது வந்து எனக்கு அந்த ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அது கிடைச்சதுக்கு அப்புறம் நான் இந்த படம் பண்ணியே ஆகணுன்ற முடிவு பண்ணிட்டேன் நான். அண்ட் ஆல்சோ அது வந்து ஒரு ஆக்டரை பற்றின கதை. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அப்பா சொன்ன விஷயம் இருக்கு. ஸோ அது வந்து ஆப்டா இங்க உட்காருது. ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுன்றது தான் இந்த படத்தோட பெரிய சேலஞ்ச் எங்க டீமுக்கு. அண்ட் அதுக்குள்ள ஒரு பொய்டிக் டச் இல்ல அங்க ஆரம்பிச்சது. அண்ட் கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், அந்த ஒரு டயலாக் அவர் சொல்றது வந்து அந்த லாஸ்ட்ல நான் உன்னை விட்டு போயிட கூடாதுன்ற மாதிரியான ஒரு வரி வருது இல்ல. இஸ் தட் ஃப்ரம் தட் ஆடிஷன்? எஸ் இட் இஸ் ஃப்ரம் தட் ஆடிஷன் இல்ல. ஓகே, பிகாஸ் ஐ வாசன்ட் ஷூர். ஏன்னா அப்போ உன்னால காட்ட முடியாத எமோஷனை நீ இப்போ நீ காட்ட முடியாது. பிகாஸ் ஆஃப் ஆல் யுவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் பிகாஸ் யூ லேர்ன்ட் ஆக்டிங் சம்வேர். அப்படின்றதுதான் இது. Have you personally, do you see that life experience constantly makes actors better? உங்க அனுபவத்துல எல்லாருக்குமே. When did you become like a better director in your eyes specifically? Like was there இந்த வருடங்கள் இது எனக்கு முக்கியமான வருஷங்களாக லாஸ்ட் 5 years அப்படியே வேற ஐ டிட் நதிங். யார் பிரேமாவும் நல்லா தானே இருந்துச்சு. இல்ல லைக் எனக்கு வந்து பர்சனலா வந்து இந்த லாஸ்ட் 5 years வந்து லைஃப் சேஞ்சிங்கா இருந்துச்சு. உங்களுடைய ஒரு நாளில் மாண்டாஜ், ஒரு நாள் அவங்களுக்கு 6 மாசம் மாண்டேஜ், எனக்கு 5 வருஷம் மாண்டேஜ். சோ இந்த லேர்னிங் நிறைய கிடைச்சது. லேர்னிங்னு சொல்லும்போது அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் அடங்கும். நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது சொல்லுங்க. இந்த ஒரு 5 வருஷத்துல நீங்க வாழ்க்கைய பாக்குற விதம் எப்படி மாறினதா பாக்குறீங்க? நான் அதான் பேசிக்கா சக்சஸ் பாக்குற விதம் மாறிடுச்சு. எங்க இருந்து என்னவா இருந்தது என்னவா மாறிச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து சினிமால அந்த ஃபேம் அண்ட் லைம்லைட் தான் எனக்கு உள்ள வர்றதுக்கான ரீசனா இருந்துச்சு. கலை மாதிரி. கலை மாதிரி. பட் அந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல வந்து எனக்கு நிறைய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிலாம் எனக்கு கிடைச்சது. அந்த ஜேர்னில வந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் இருந்தா அது கிடையாது. இப்போ நான் வந்து ஜஸ்ட் அ மீடியம். நான் வந்து என்னோட தொழில் மூலயமா என்னோட ஒரு நிறைய பேரை மாஸ் மீடியாவில் இருக்கேன். ஸோ நிறைய பேரை என்னால் ரீச் பண்ண முடியும். ஸோ இது மூலயமா அத்தனை பேரோட லைஃப் என்னால் டச் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும், ஏதாவது ஒரு விதத்தில், ஒரு சின்ன விதத்தில். ஸோ அப்படி பார்க்க ஆரம்பிச்சு இப்போ நான் சினிமாவை. ஸோ எனவே அந்த நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் ஓகே. எஸ். ஸோ இப்போ அதான் என்கிட்ட இன்னொரு ஸ்கிரிப்ட் இருக்கு. ஓகே. ஸோ ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட். ஸோ அது வந்து ஒரு மாதிரி குளோபலாக ஒரு விஷயம், ஆடியன்ஸ்க்கு ஒரு லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதில். ஸோ அந்த படம்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அந்த ஐடியா எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அது இப்போ வந்து அது ஐடியாவை விட அந்த தீம் எக்ஸைட்டிங்காக இருக்கு எனக்கு. இது வழியா நம்ம என்ன சொல்றோம் இந்த உலகத்துக்குள்ள, வாட் ஆர் வி புட்டிங் அவுட் தேர். அதுதான் அடுத்து நீங்க பண்ண போறீங்களா? ஹேவ் யூ டிசைடட்? ஹோப்ஃபுல்லி நடந்துச்சுன்னா பண்ணுவேன். அப்படியே. I am very excited for what you're about to do next. Yes. And I do think that ஸ்டார் பிடிச்சவங்க பல பேர் இருக்கலாம், மேபி செட் ஆகலன்னு நினைச்ச சில பேர் இருக்கலாம். பட் யாராலுமே மறுக்க முடியாத ஒரு விஷயம் வந்து
இதுல பேசுறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கிறதாகத்தான் நான் பாக்குறேன். For sure, and that to me is usually a sign that exactly it's a film worth supporting. Even my previous movie வந்து நிறைய டிபேட் கிரியேட் ஆச்சு. சில பேர் வந்து இது குப்பை அப்படின்னாங்க, சில பேர் இது வந்து ரொம்ப ப்ரோக்ரஸிவ் அப்படின்னாங்க. ஓகே, ஸோ கான்ட்ராஸ்டான நான் கண்டிப்பா ரெண்டாவது கேட்டகரி தான். இப்படிலாம் சமுதாயத்தை கெடுக்கிறாங்க இந்த படம் பண்ணின்னு ஒரு பக்கம், இது போக ப்ரோக்ரஸிவா இருக்குன்னு ஒரு பக்கம். ஸோ இந்த டிபேட்டுக்காக இருக்கிற சமுதாயத்தை பட் இந்த டிபேட்டுக்காக இந்த படத்தை பண்றோம். ஓகே, பிபிகே கரெக்ட். அதே மாதிரி இதுலயும் சில மாற்ற அந்த டிபேட்டுக்காக தான் இந்த படத்தையும் பண்றோம். ஸோ ஐ எம் ஹாப்பி தட் வே. ஓகே ஓகே. உங்களுக்கு பர்சனலா ஏதாவது ஃபைனல் क्वेश्चन மேபி ஐ கேன் ஆஸ்க் யூ திஸ். யாராவது இந்த படம் பார்த்துட்டு நடிகர்களுடைய கஷ்டம் புரிஞ்சிருச்சு, இனிமேல் நான் சோஷியல் மீடியால திட்ட மாட்டேன், எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இருந்து அப்படி நடக்குமான்னு தெரியல. ஏன்னா போக போக ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அதனால பட் ஹோப் நம்புவோம். அண்ட் ஆல்சோ லைக் if I can go back, கிளைமேக்ஸை பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிடுறேன் ப்ளீஸ். ஸோ கிளைமேக்ஸ் வந்து அந்த ரைட்டிங் பார்ட் சொல்லிட்டு நான் எக்ஸிகியூஷன் பார்ட் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு எனக்கு. இந்த படத்துல எனக்கு எக்ஸைட்டிங்கா இருந்தது வந்து அந்த கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணது தான். சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தது அந்த கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணது தான். ஸோ ஆப்வியஸா பார்த்திபன் சார் ஃபுல் படமே பண்ணியிருக்காரு. ஆமா, அதெல்லாம் எக்ஸ்ட்ரானரி ட்ரெய்லரா இது அப்படின்ற பார்த்திபன் சார் எனக்கு ஃப்ரெண்டு தான் வரும். ஓகே, எனக்கு அவரோட எஃபர்ட் பார்த்து மிரண்டுட்டேன். அந்த படம்லாம் பார்த்துட்டேன். How is it even possible மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு இந்த படத்தை நான் பண்ணும்போது இந்த நீங்க பார்த்துருப்பீங்க அந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் ஃபுல்லா. இப்போ வந்து நான் கன்சீவ் பண்ணதுக்காக எனக்கு ஒரு சில கிரெடிட்ஸ் போவோம்னா, எக்ஸிக்யூட் பண்ண டிஓபி எழிலுக்கு தான் அதிகமான கிரெடிட்ஸ் போகும். ஸோ அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, லைட்டிங்காகவும் சரி, ஈவன் அந்த தண்டர்ஸ்லாம் இருக்குல்ல, தண்டர்ஸ் கூட இந்த கரெக்டாக இந்த டைம்ல தான் வரணுன்றது நம்ம பேப்பர்ல இருக்குல்ல, அதை வந்து அவர் பண்ண வச்சார். ஓகே, இந்த மொமெண்ட்ல இந்த இடத்துல தண்டர் வரணுன்றது என்ன சொல்றது, அவ்வளவு ஈஸி கிடையாது. அது அவங்க டீம் அவ்வளவு இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ்ல நடக்கிற ஒரு விஷயம் கூட கிடையாது. நடுவுல ஒரு அவுட்டோர் போக வேண்டியிருக்கும், அவுட்டோர்ல ஹெவி ரெயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்கள் எல்லாமே வந்து டிஓபி டீமுக்கு ஒரு பெரிய சல்யூட். அண்ட் ஆல்சோ த ஸ்டெடிகேம் ஆப்ரேட்டர் செந்தில் நினைக்கிறேன், பேர் மறந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. ஸோ அவரும் வந்து ஒரு 8 minutes 21 seconds அது அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட 40 கிலோ இருக்கும் நினைக்கிறது, தூக்கிட்டு அவர் போனோம்ல, அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அதனாலேயே வந்து எங்களுக்கு வந்து 2 டேக் மேலே மேக்ஸிமம் போக முடியாது, ஹியூமன்லி போக முடியாது. புரியுது, 2 டேக்குள்ளதான் அது முடிச்சாகணும். ஸோ அது பலமுறை இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் லாங் சிங்கிள் ஷாட்ஸ்ல நான் கொஞ்சம் மன்னிக்கணும்னு நினைப்பேன். என்னன்னா, ஓகே இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு, ஓவரா பண்ணாத, பாவம் லாங் ஷாட் எடுத்து விட்டு இட்ஸ் ஓகே அப்படின்னு தோணும். பட் இந்த சீன்ல எனக்கு அப்படி எதுவும் தோணல. எனக்கு அந்த நர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது. எக்ஸாக்ட்லி, சரண்யா ஐ தாட் ஷி வாஸ் சோ குட். அவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணாட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த சீன்ல. அந்த குழந்தைய கொடுத்துட்டு அவங்க வந்து போகும்போது நாட் ஒன்ஸ் டிட் ஐ ஃபீல் லைக் அவங்க ஒரு சும்மா வெளியில இருந்து யாரோ வந்துட்டு குழந்தைய கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்கன்னு தோணல. நாட் ஜஸ்ட் தட், ஈவன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து பயமா, நீங்க சொன்ன மாதிரி தான் நாங்க என்ன மைண்ட் செட்ல இருந்தோம்னா, முன்ன பின்ன தப்பா இருந்தா ஓகே இதை மட்டும் கரெக்டா பண்ணிடணும் தான் நாங்க மைண்ட் செட்ல இருக்கோம். ஆனா லக்கிலின்றத விட பிளஸ்ட்னு சொல்லலாம், இதெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட கரெக்டா பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு மேஜிக்ல அமைஞ்சு. அந்த நைட் அந்த மாதா சிலை கிட்ட போகும்போது இவன் பார்க்கும் போது அங்க இருக்கிற தண்டர் எஃபெக்ட். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரிஹர்சல் பண்ணோம். ரிஹர்சல் பண்ணும்போது 8 minutes வந்து நானே நடிச்சிட்டேன் ஃபுல்லா. ஓ சூப்பர். ஃபுல்லா ப்ராப்பரா நடிச்சு அதை தான் கவின் கமிச்சு விட்டு இதை பாத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கமிச்சு விட்டுனாங்க. ப்ராப்பர் லைட்டிங்கோட ப்ராப்பரா எல்லாமே. நீங்க ரெடி தான் அப்போ. அந்த 8 minutes பண்ணிட்டோம். அப்புறமா இவரை வச்சு ஸ்டெடிகாம் ஆப்ரேட்டர் வச்சு ரிஹர்ஸ் பண்ணும்போது வந்து ஒரு 7th minute அவர் முடியல, அவரை கிவ் அப் பண்ணிட்டார். ஓகே, கேமராமேன் எல்லாம் விட்டுறாதீங்க, கமான் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி மாதிரி மோட்டிவேஷன் தான், ஆனா முடியல. அப்போது எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஓகே, ஆஹா இது நம்ம முடியாது போல, ஹியூமன்லி முடியாது போல, வேற ஏதாவது பிளான் மாத்திரமான விஷயமா அவருக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இல்ல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்தார் அவரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இதெல்லாமே. எப்படி சொல்றது, அப்புறமா வந்து என்னோட டைரக்ஷன் டீம் பண்ண கோஆர்டினேஷன், இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் மேல நடக்கிறவங்க ஆகட்டும், கீழே நடக்கிறவங்க ஆகட்டும், ஒரு ஆட்டோ வருது, இந்த இல்லாம திடீர்னு ஒரு புது பேஷண்ட் உள்ள வருது, இதெல்லாம் வந்து என் டீம் பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க என்ன சொல்றது மைக் 1 மைக் 2 மைக் 3ன்ற மாதிரி பிரிச்சிட்டோம். ஒரு ஹைஸ்ட் மாதிரி எங்களுக்கு அதான் எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு, அதான் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. டீமோட எல்லாரும் எங்க மைக் 1 என்ன பண்றீங்க, மைக் 2 ரெடி, மைக் 2 பயங்கர ஃபன்னா பேக் லாக்கர் நீங்க பாத்துக்கங்க. அந்த மாதிரி. இப்போ என்னன்னா மானிட்டர் ஒர்க் ஆகுமா, மானிட்டர் வந்து இந்த போயிட்டு இருக்கனால இப்ப நான் மானிட்டர் பார்க்க முடியாது. அந்த ஷாட்டுக்கு ஒரு இடத்துல மானிட்டர் இருக்கும், அப்புறம் சிங்கிள் கட் ஆயிரும். அப்புறமா நான் எங்க போறது தெரியாது, நான் உள்ள வந்துடக்கூடாது, நானு கேமரா உள்ள வந்துடக்கூடாது, அந்த பயம்லாம் இருக்கும். ஸோ கடைசியில் ஆனா எண்ட்ல நான் போயிடணும். நான் எண்ட்ல அந்த லாஸ்ட் சீக்வன்ஸ் அந்த ரூம்க்கு நான் போயிடணும் எப்படியாவது.
யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம நைஸா திருப்பி தரணும், ஹைஸ்ட் மாதிரி போய் அங்க நின்றுணும். போய் நின்றுட்டு அங்க நான் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், ஆர்டிஸ்ட் கொடுக்கணும், அங்க சவுண்ட் இல்லாம கொடுக்கணும் அங்க. ஸோ ஆர்டிஸ்ட் கொடுக்கணும், ஸ்டெடிகாம் ஆப்ரேட்டரும் கொடுக்கணும், இந்த இடத்துல க்ளோஸ் போங்கன்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். அதெல்லாமே அங்க போய் ரெடியா இருக்கணும். லாஸ்ட்ல கொஞ்சம் சொதப்பிச்சுன்னா முடிஞ்சு. கடைசியில என்ன ஆயிடுச்சு, கடைசியில் என்கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்கு லாஸ்ட்ல. அந்த இடத்துல நான் சொதப்பினா முடிஞ்சு. எனக்கு ஹெவி ப்ரெஷர், எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாரும் பட்டாங்க. நான் வந்து லாஸ்ட் அந்த 30 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணி சொதப்பிட்டுனா முடிஞ்சுல. கரெக்ட். எனக்கு ஹெவி ப்ரெஷர் அது. கவின் கிட்ட வந்து என்னன்னா வந்து கவின் வந்து டயலாக்ஸ் பேசுறது யாருக்குமே கேட்காது செட்ல, பக்கத்து ஆர்டிஸ்ட் கூட கேட்காது, இதான் பேசுவாரு அவரு. ஓகே. சோ இட்ஸ் நாட் லைக் யூ கேன் ப்ளே ஆஃப் இட் அந்த மாதிரி. சோ அது அப்புறம் டப்பிங்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா? இல்ல, கரெக்ட்டா இருக்கும், எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். அவர் லவுடா பேச மாட்டார். சில அந்த நாய்ஸ் மட்டும், அந்த வால்யூம் இருக்கு. சில ஆர்டிஸ்ட் வந்து லவுடா பேசுறது பிலீவ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு எமோஷன்ஸ் குறையும்னு நினைப்பாங்க. ஸோ ரொம்ப கம்மியா தான் பேசுவாங்க. How interesting. ஸோ எனக்கு வந்து ஆனா நான் கொடுக்க வேண்டிய கியூ இருக்குல்ல, அவரோட டைலாக் வச்சுதான் கொடுக்கணும் கியூ. ஓகே. ஆனா நீங்க என்ன பேசுறீங்க கேட்காது. எனக்கு அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் உள்ள போனதே ஞாபகம், ஆமா இவர் பேசுறாங்க உங்களுக்கு கேட்காதுன்னு எனக்கு பயமாயிருச்சு. அப்புறமா நம்ம எழுதின டைலாக் தானே, லிப் ரீடிங் பார்த்துட்டே இருந்தேன், அப்படியே வாட்டே வந்து கரெக்டா கியூ கொடுத்தேன். அது என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்குங்களா, எத்தனை புது ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்க. அந்த கியூ கொடுத்து எந்த கியூ ஒன்றும் இல்லை, அந்த குழந்தை வர கியூ, குழந்தை வர கியூ நான் தான் கொடுக்கணும் பேசிக். புரியுது. அது தப்பா கொடுத்தாலும் டைமிங் மிஸ் ஆயிரும், கொடுக்க லேட் ஆனாலும் மிஸ் ஆயிரும், அந்த மாதிரி விஷயங்கள் தான். அது மாதிரி ஒரு மாதிரி த்ரில்லர் தான். ஆல்மோஸ்ட் ஸ்டேஜ் பிளே மாதிரி தான். கரெக்ட்டா அந்த மொமெண்ட்ல லைவா நடக்கலன்னா பிரச்சனை. ஒரு 2 டேக் தான் பண்ணோம். ஒரு டேக்ல வந்து அந்த கரண்ட் ஆஃப் ஆகும்ல, ஆமா, அது ஆஃப் ஆகல. அது மட்டும் தான் ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. அடுத்த டேக்ல எல்லாமே அமைஞ்சு லவ்லி, அழகா வந்துருச்சு. லவ்லி. ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் அந்த ஒரு நாளில் பாட்டு நீங்க எப்படி எதிர்பார்க்காம இந்த படத்துக்குள்ள வந்து ஒரு மேஜிக் ஒன்று நடந்துச்சோ, அந்த மாதிரி இன்னும் உங்க கரியர்ல பல மேஜிக்கள் நடக்குமாறு. ஐ பிலீவ் இன் மேஜிக். ஓகே, ஏன்னா கண்பாடி நடக்குது. லைக் ஈவன் ஸ்டாரோட ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா தியேட்டரிக்கலா செலிப்ரேட் பண்றாங்க. லைக் அவங்க தியேட்டர்ல போய் அவங்க கூட உட்காந்து பார்க்கும்போது அவங்க வந்து கிளைமேக்ஸ்ல ஸ்டாண்டிங் அவேஷன் தராங்கல்ல, அதெல்லாம் வெரி பிளெஸ்ட். ஐ விஷ் யூ தி வெரி பெஸ்ட். Thank you so much for this. Thank you.